Hare Krishna. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnanatimirandasya Jnananjanasalakaya Sakshurunmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate girim yetkripatamaham bande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Sri Chaitanyamishwaram Namo Vishnupadaya Krishna Prishnaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine निर्विशेष शून्यवादी भाष्यादेशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण महामंत्रम की जाय। श्री श्री भक्तिवेदांत स्वामी सुप्रभा महाराज की जय। श्री गुरुदेव की जय। निताय गौर विमानंदे हरे कृष्णा। இன்னைக்கு வந்து முதல் ஸ்லோகம். ஓகே, ரெண்டாவது சாப்டர்ல முதல் ஸ்லோகம். சத்யநாராயண பிரபு புக் வச்சிருக்கீங்களா நீங்க? சத்யநாராயண பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. புக் எடுத்துட்டீங்களா? புக் வச்சிருக்கீங்களா? இருக்கு பிரபு. இப்போ நான் படிக்க அந்த ஸ்லோகம் படிங்க. இப்போ நான் படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சாப்டர்ல ஒன்றாவது ஸ்லோகம். ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது ஸ்லோகம் 2.1 எடுத்துட்டீங்களா? படிக்கிறேன். சஞ்சயவாச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஷ்டு பூர்ணாகுலேக்ஷணம் விசிதந்தம் இதம் வாக்கியம் வாக்கியம் ஆமா உவாச மதுசூதனா. ஓகே, இப்போ நீங்க அந்த அர்த்தம் படிங்க. சஞ்சயன் கூறினார், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதை கண்ட மதுசூதனான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். பொருள் வேணாம், போதும். இங்கிலீஷ் அப்படி ஹரணி கொஞ்சம் கத்தி. Spoke the following words இல்லையா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்க்களத்தில் இருக்காங்க. இப்போ வந்து துரியோதனன் வந்து ரெடியாக இருக்கார் சண்டை போடுறதுக்கு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்லாவே அதர்மத்தில் ஃபுல்லாக தெளிச்சிட்டாரு. இப்போ வந்து பாண்டவர்கள் சைடு என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனன் வந்து சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் கொடுத்துருக்காரு. 5 காரணங்கள் கொடுத்தாரு, பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். இப்போ என்ன ஆச்சுன்னா சஞ்சயன் சொல்கிறாரு, இந்த மாதிரி கருணை உள்ளத்தோடு அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனது ஃபுல்லாக டிப்ரெஸ் ஆகி அவர் கண்கள் முழுவதும் தண்ணி. அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யாராவது வீடியோ வந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் வரலாம். ஓகே, வீடியோ அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் வீடியோ வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த மாதிரி கருணை உள்ளமும் இந்த மாதிரி வருத்தப்படுறது, இந்த மாதிரி டிஎஸ் வருதெல்லாம் வந்து என்னது, அறியாமையில் உள்ள ஒரு பிரச்சனை. ஓகே, அறியாமையில் இருக்கிறது. இதில் மதுசூதனா அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா கில்லரா ஒரு மதுன்னு பெரிய அரங்கன் இருப்பான். இந்த மதுன்ற அரங்கன் என்ன பண்ணுவான்னா, பிரம்மாவுடைய இதை திருடிடுவார் இல்லையா, மது கைட்டப்பா. பிரம்மாவுடைய வேதங்களை திருடிடுவார் இல்லையா. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வதம் பண்ணிடுவார். ஸோ இதனால மதுசூதனாங்கிறது கிருஷ்ணர் வந்து அந்த மதுன்ற அரக்கனை கொண்டு தான் மதுசூதனான்னு கிருஷ்ணருக்கு பேர். அந்த மாதிரி இவர்கிட்ட அறியாமையும் கொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் விருப்பப்படுறார். ஓகே, அர்ஜுனன் இருக்க இந்த அறியாமையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் விருப்பப்படுறார்.
ஸோ எப்படி வந்து ஒரு தண்ணியில் வந்து ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாருன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் குதிக்கிறார் கிணத்துக்குள்ள. குதிச்சு என்ன பண்ணுறாரு அவர், அவருடைய ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வர்றாரு. அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து அதை காப்பாற்றுற மாதிரி அர்த்தமா என்ன கிடையாது இல்லையா? ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட அந்த ஆளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த உடலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறாரு அர்ஜுனன் வந்து இப்போ ரொம்ப டியர்ஸ்லாம் இது பண்ணி அழுறார், தண்ணீர் விட்டு அழுறார். இது வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அர்ஜுனரை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் இந்த மாதிரி பாடம் சொல்லி தரார். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த அரக்கனை, இந்த அறியாமைன்ற அரக்கனை போடுறதுனால அவர் மதுசூதனா அப்படின்னு சொல்லி அந்த பண்ணுறாரு. ஓகே, இப்போ இந்த சாப்டரில் என்ன ஆரம்பிக்குதுன்னா நம்ம உடல் இல்லை ஆன்மாங்கிறது தான் இந்த சாப்டருடைய கரு. இது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் கீதா சம்மரைஸ்ட் 2 இடத்துல வந்து சம்மரி இருக்கும். முதல்ல 2வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சினாப்சிஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ண பகவத்கீதையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஃபுல் டாபிக்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 12வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ ஒரு சம்மரி. ரெண்டுமே சம்மரி தான். 2வது கேண்டோ 2வது சாப்டர் 12வது சாப்டர். ஓகே, இப்போ 2வது ஸ்லோகம் போகலாம். சந்தோஷ் ரெடி ஆகிட்டிங்களா? 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச குடஸ்த்வா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. படிங்க. Translation. The Supreme Personality of Godhead said, "My dear Arjuna, how have these impurities come upon you? They are not at all befitting a man who knows the value of life. They lead not to higher planets but to infamy." பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இம்பியூரிட்டி எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு. நம்ம என்ன நினைப்போம், ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சண்டை போட வேணாம்னு சொன்னால் நல்லது தானே பண்ணுறான்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி இம்பியூரிட்டி எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கலங்கமான எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு கிருஷ்ணர். ஸோ நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தோன்னா அவர் எவ்வளோ ஒழுங்காக நல்லா சண்டை போடாமல் தள்ளி போயிடாரு பாருங்க. நல்ல மனுஷன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹாசினி வைக்கிறாச்சு. ஓகே, ஆனால் அது அவருக்கு உண்மை கிடையாது. ஆன்மீக நோக்கம் வேற, பௌதிக நோக்கம் வேற. ஓகே, இது ஆன்மீக நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வயலன்ஸ் பண்ணுறது தான் கரெக்ட் இந்த இடத்துல. ஏன்னா அந்த பார்ட்டி வந்து எப்படி பார்ட்டி அக்ரஸிவான பார்ட்டி. இது நம்ம சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க பாய்சன் கொடுத்து கொல்ல பார்த்தாங்க இல்லையா? பீமனா பாய்சன் கொடுத்து கொல்ல பார்க்குறாங்க. ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்த பார்த்தாங்க. வீட்டுக்கு தீ வச்சவங்க, இது எல்லாம் பண்ணுறாங்க பாண்டவர்களுக்கு. அவங்க அரக்குமலைக்கு தீ வச்சாங்க இல்லையா? இவங்க பேர் என்னென்னா ஆத்த தாயினின்னு சொல்லி ஒரு வேர்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம். ஆத்த தாயினி. இந்த மாதிரி உள்ள ஆத்த தாயினியை வந்து அக்ரஸர்ஸை வந்து கொடுறதுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த மீன்ஸ் எந்த ரூல்ஸ் கிடையாது. உடனே அவங்களை வதம் பண்ணிடணும். எப்படி வந்து ஒரு பாம்புத்தை எல்லாம் பார்த்து வதம் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த ஆத்த தாயினியை வந்து வதம் பண்ணிடலாம். ஒய்ஃபை கிட்னாப் பண்ணுறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் ஆத்த தாயினி. ஓகே, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கருணை காட்டுறாரு. நீ வந்து சத்ரியா வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி அவங்க மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். சரி, இதை நீங்கள் வந்து கருணை காட்டுறதுனால இது வந்து ஆத்த தாயினிக்கு போய் கருணை காட்டுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் எங்கே வருதுன்னு கேட்குறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். அப்சல்யூட் ட்ரூத் இஸ் ரியலைஸ்ட் in 3 phases of understanding, namely Brahman or the impersonal all-pervasive spirit Paramatma or localized aspect of Supreme within the heart, and Bhagavan or Supreme Personality of Godhead. 3 விதமாக வந்து உண்மையை வந்து புரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. முதல் கேண்டோவில் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். வதந்தி தத் விரஸ்தத்வம் ஞானமத்பயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. 3 விதமாக வந்து பகவானை புரிஞ்சுக்கலாம். ஓகே, 3 ஃபீச்சர். அது என்ன ஃபீச்சரு? பிரம்மன், பரமாத்மா, பகவான். இந்த பிரம்மன்கிறது எங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? பிரம்மன்கிறது இந்த வைத்தரண்ய நதி. வைத்தரணி நதினா நம்ம இங்கே நதி ஓடுதில்ல, அந்த மாதிரி கிடையாது. அந்த வைத்தரணி நதிகளோட ஒரு ட்ராப்பு தான் இந்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? இந்த ட்ராப்பை வந்து வாமனர் வந்து காலை மேலே வைக்கும்போது
யூனிவர்ஸ் கவரிங்கெல்லாம் பேஸ் பண்ணி அந்த வைத்திரை நதியிலேருந்து ஒரு ட்ராப் வந்து என்ன அந்த இங்கே விழும்போது தேவலோகத்தில் கங்கையாக ஓடுது, அதே மாதிரி இங்கே பூமியிலையும் கங்கையாக ஓடுறாங்க, பாதாளத்துலேயும் ஓடுறான். அவ்வளோ பெரிய நதி அது, அது ஒரே ஒரு ட்ராப் தான். அப்போ வைத்திரை நதி எவ்வளோ பெருசாக இருக்குது யோசிப்பாங்க. இந்த வைத்திரை நதியோடைய அந்த சைடு தான் என்ன இருக்குது, பிரம்மன் எஃபல்ஜன்ஸ். ஓகே, இது ஒரு விதம் அப்சல்யூட் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதம். பிரம்மன் எஃபல்ஜன்ஸ் ஒளிவட்டம், கிருஷ்ணனுடைய அந்த ஒளிவட்டம், அந்த ஒளியிலேருந்து வர்றது தான், அந்த வெளிச்சத்தில் தான் இங்கே ஸ்கைலாம் முழுவாக இருக்குது, இந்த சூரியனுக்கு லைட் கிடைக்குது, எல்லாமே அந்த பியர்ஸ் மைண்ட் வருது யூனிவர்ஸ் கவரிங்க. ரெண்டாவது என்னது, பரமாத்மா. இது வந்து எல்லாரோட இதயங்கள்லையும் வந்து இருக்கிறாரு கிருஷ்ணர். இந்த பரமாத்மான்ற கான்செப்ட் வந்து பௌதிக உலகத்தில் தான். ஆன்மீக உலகத்தில் என்ன பரமாத்மா கூட வருவாங்களா? எப்படி வந்து ஒரு அப்பா வந்து பையனுடைய கையை பிடிச்சிட்டு சின்ன வயதில் பையனோ பொண்ணோம் ரொம்ப எல்கேஜி சேர்க்கும் போது கையை பிடிச்சி கூட்டு போய் கிளாஸ் ரூம் வரையும் விடுவாங்க. இப்போ கிளாஸ் ரூம் என்ன பண்ணுவாங்க, டாட்டா கட்டுவாங்க, டாட்டா பாய் சரி. அப்புறமா பேக் சைடு வந்து பார்ப்பார், எட்டி பார்ப்பார், பையன் பொண்ணு ஒழுங்காக உட்காந்துட்டாங்களா. எவ்வளோ பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, நான் பார்க்குறோம்ல ஸ்கூல்ல எல்லாம் அது மாதிரி பாட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பையனை கூடயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்ன பையனாக இருக்காங்க, சின்ன பொண்ணாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து இந்த லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவரும் கூடயே வர்றார். அதனால் இந்த பௌதிக லோகத்தில் ஃபுல்லாக பரமாத்மா இருப்பாங்க. ஆன்மீக லோகத்தில் என்ன கிடையாது, இந்த பரமாத்மான்ற கான்செப்டே கிடையாது. பரமாத்மா தியானம் பண்ணுறவங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும், இந்த பிரம்மன் எஃபல்ஜன்ஸில் கலந்துருவாங்க. ஓகே, மூணாவது வந்து பகவான். ஓகே, இந்த வைகுண்ட லோக பிளானட்டுக்கு வெளியில தான் பிரம்மன் எஃபல்ஜன்ஸ், உள்ளே போகிறது என்னது பகவான். இந்த உள்ள என்ட்ரி எப்போ கிடைக்கும்னா, யார் ஒருத்தர் பக்தி பண்ணுறாரோ அவரால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், இந்த வைகுண்ட லோக பிளானட்டுக்குள்ளே போக முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாமி தத்வதா. 12வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகம் வரும்னு. ஸோ இதில் வந்து பக்தி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வைகுண்ட லோகத்தில் வந்து என்ட்ரி, அவங்களுக்கு தான் உண்மை புரியும். ஓகே, அதாவது 3 விதமாக இருந்தாலும் இந்த பகவான் குருவன் தான் கரெக்டானது. இதில் வந்து பிரபுபாதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சன் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த சன் பிளானட்டில் வந்து சூரியன் இருக்கிறது சன் பிளானட்டுக்குள்ளே. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 38 டிகிரி செல்சியஸ் 39 போகுதா, 38 மேக்ஸிமம் வருது, திருப்பதியில் 40லாம் போச்சு. இதுவே நம்மளால் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியலன்றோம். சன்னோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து 10,000 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 10,000 டிகிரி செல்சியஸ். சன்னுடைய உள்ள கோர் போய் அங்கெல்லாம் வாழ்கிறாங்க இல்லையா, ராஜாலாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ வெப்பம் இருக்குன்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். அப்போ நம்மளாம் பஷ்மம் ஆகிடும். அப்போ அங்கேயும் இருக்கிறாங்க. ஓகே, அங்கேயும் உயிரினங்கள்லாம் இருக்காங்க. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், சன் லைட் வருது இல்லையா, ஆஹா சன்லைட் வருது நினைக்கிறேன் இல்லையா, இது பிரம்மன் எஃபல்ஜன்ஸ். ஓகே, ரெண்டாவது சன் சர்ஃபேஸ் போகிறோம் இல்லையா, அது பரமாத்மா, ஒரு கம்பேரிசன். ஓகே, மூணாவது சன் பிளான்ட்டுக்குள்ளே போய் சூரிய பகவான் சன் அவரை காடை மீட் பண்ணுறது வந்து பகவான். இந்த மாதிரி 3 விதமாக பிரபுபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கா. அதில் இந்த 3லேயும் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்தர் தான். ஒரு இதுலேயும் வந்து ஒரு யோகி சொல்லுவாங்க, கர்மங்கள் வந்து கரெக்டாக பண்ணி எந்த விதமான தவறுகள் இல்லாமல் பண்ணுறது கர்ம யோகி. வேதங்களுக்கு புறம்பாக இல்லாமல் கர்மங்கள் பண்ணுறது கர்ம யோகி. கிருஷ்ணவுடன் கிடையாது. ஓகே, 5வது சாப்டரில் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இன் கர்மயோகம் அப்படி வரும் இல்லையா, அது இல்லை, ஒன்லி கர்மயோகி. அதுக்கடுத்து ஞான யோகி. இதெல்லாம் ஒரு லேடர் மாதிரி. இந்த லேடரில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுவாங்க. 100 படி இருக்குன்னு வச்சுக்கோமே, அது 100 படியில் 40வது படியில் 30வது படியில் ஸ்டாப் ஆகிடுவாங்க ஞான யோகி. ஓகே, ஞான யோகி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நேத்தி இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மன யுகத்தில் பண்ணுறதுனால அவர் ஞான யோகி. இது கடைசியில் 100வது படி தான் வந்து பக்தி யோகி. ஸோ இந்த பக்தி யோகி தான் டாப் மோஸ்ட். இந்த பகவான் யார் ஒத்துக்கிறாங்களோ அது இது பண்ணுறாங்களோ அவங்க தான் டாப் மோஸ்ட். பகவானுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்குது, 6 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கு இல்லையா. ஐஸ்வர்ய சமகிரஸ்ய வீரியஸ்ய சரியா ஞான வைராகிய செய்வ சன்னமாக இதுங்கண்ணா. அவர்கிட்ட வந்து எல்லா விதமான ரிச்சஸ், ஸ்ட்ரென்த்து, பலம், அப்புறம் வந்து ஃபேம் மீன்ஸ் புகழ், அப்புறம் வந்து ரொம்ப அறிவு, அதே மாதிரி ரினன்சியேஷன் துறவு, இது எல்லாமே அவர்கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கு.
ஓகே, எட்டர்னலாக இருப்பார். அதனால் இந்த 6 விதமான ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சது வந்து பகவான். அதனால் இந்த எல்லா விதமான கண்ட்ரோலருக்கும் கண்ட்ரோலர் அதுவும் பகவான் தான். எல்லா விதமான நிறைய கண்ட்ரோலர் இருக்காங்க இல்லையா, நிறைய விதமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. அந்த கண்ட்ரோலர்ஸ்க்கெல்லாம் கண்ட்ரோலர் யார்? பரம ஈஸ்வரா. பரமேஸ்வரனா சிவன் வாங்க, ஆக்சுவலாக கிருஷ்ணருக்கு தான் அந்த பரமேஸ்வராங்கிறது பொருந்தும். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதி கோவிந்தா சர்வ காரணம் ஈஸ்வரா பரம ஈஸ்வரா. ஓகே, ஸோ அதனால் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பாகவத்லேயே இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேண்டோவில் 3வது சாப்டரில் 28வது ஸ்லோகம். ஏதே சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்ரீயம் இந்திராதி வியாக்கம் லோகம் மிருதயந்தி விவேகே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோவில் 3வது சாப்டரில் 28வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்ரீயம் நிறையா அவதாரங்கள் வர்றாங்க, இன்கார்னேஷன் வர்றாங்க. எப்படி கடலில் வந்து அலைகள் வருதோ அவ்வளோ இன்கார்னேஷன் வர்றாங்க. ஆனால் கிருஷ்ணர் தான் பகவான். ஸோ அவதாரம் 10 அவதாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 10 விதமான அவதாரம் இருக்குது, தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாத்திரம் கிடையாது. அதில் பாகவத்தில் ஃபஸ்ட்டு காண்டத்தில் படிச்சிங்கன்னா 3வது சாப்டரில் 23 அவதாரம் வந்துடும். அதில் முடிக்கும் போது சொல்லுவாங்க எண்ணிலடங்காத அவதாரம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்மளால், நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லுவாங்க. ஓகே, அதனால் அந்த கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு, அர்ஜுன பக்கத்துல இருந்து சொல்கிறாரு, ரொம்ப க்ளோஸ் 2 பேரும். அதனால் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணா சொல்கிறாரு, கூட எங்கேருந்து இந்த மாதிரி உனக்கு கலங்கங்கள் வந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அர்ஜுனன் வந்து சத்ரியா வந்து த்விஜானா புரியுது இல்லையா, த்விஜானா 2 பிறவி. ஓகே, ஒரு பிறவி வந்து முதல் பிறவி அம்மா அப்பா கொடுக்குறது பேர் கொடுக்குறாங்க இல்லையா. 2வது பிறவி குருவை நாடின பிறகு அவர் வந்து அந்த ஆன்மீக அறிவை பெறும்போது 2வதாக நேம் மாற்றுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இஸ்காலில் இனிஷியேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்க, நேம் மாற்றுறாங்க. கிருஷ்ணருடைய சேவகன் தாசன், அதே மாதிரி கிருஷ்ணனுடைய ராதாரனுடைய சேவகி தாசி, இந்த மாதிரி. ஓகே, ஒருத்தரோட நேமையும் மாற்றிடுவாங்க. எதுக்காக மாற்றுறாங்க, 2வது பிறவி இது. ஓகே, நான் புரிஞ்சுக்கோ, 2வது பிறவி எடுத்தவங்க தான் த்விஜா அப்படின்வாங்க. அதனால் முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, பூணல் போடுவாங்க. பூணல் எப்போ போடுவாங்க, த்விஜா 2வது பிறவி எடுக்கும்போது பூணல் போடுவாங்க. பூணல் போடுறது அர்த்தம் என்னன்னா, ஆன்மீக லோகத்துக்கு கிட்ட போயிட்டாங்க, அவங்க குருவை வந்து என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணி ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க பூணல் போடுறாங்க. ஓகே, அதுதான் அந்த தாற்பயம். த்விஜா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலங்கங்கள்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் கிருஷ்ணர் கேட்குறாரு, எப்படி உனக்கு இந்த கலங்கள் வந்து கேட்குறாரு. ஓகே, 3வது ஸ்லோகம் போகலாம். இப்போ ஹரிப்பிரியா மேடம் ரெடி ஆகிட்டீங்களா? 3வது ஸ்லோகம் இல்லை ரெடி இல்லைன்னா ஸ்வேதா மாதாஜி சொல்கிறேன். ரெடி ஆகிட்டீங்களா நீங்கள்? அடுத்தது படிக்கிறீங்களா? ஓகே ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க. ஸ்வேதா மாதாஜி 3வது ஸ்லோகம். क्लैबयं स्मगमापार्ता नैदद्वैवपद्यते शूद्रं हृदय दौर्बल्यं त्वक्तोत्तिष्ठ परन्दप. படிங்க மாதாஜி, நீங்க அர்த்தம் படிங்க. பிரதாவின் மகனே, இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதே, இது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்க செய்பவனே எழுவாயாக. எழுவாயா இங்கிலீஷ்ல படி, ஆசினி கத்தி படி. yield impotence. It does not become good. Give up such petty weakness of heart and eyes, O chastiser of enemy. ஸோ அர்ஜுன் என்ன சொல்கிறார், ஸோ இந்த மாதிரி பிரித்தான்னு சொல்கிறார் இல்லையா. பிரித்தானா யார்?
அவங்களுடைய குந்தியுடைய பையன் இல்லையா, சொன்னா பிரிதா, who happened to be sister of Krishna's father வசுதேவா. இந்த வசுதேவாங்கிறது அப்பாவுடைய பேர், வாசுதேவாங்கிறது பையனுடைய பேர். ஓகே, தசரதா தாசரதி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதனால் வசுதேவனுடைய பையன் கிருஷ்ணர், அதனால் வாசுதேவன் கிருஷ்ணனுடைய பேர். இந்த மாதிரி வீக்னஸ் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு. சத்திரியாருக்கு வந்து எப்போ வந்து சத்திரியர்கள் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு பயந்துட்டாங்களோ அப்போ வந்து அவங்க என்னது நேமில் தான் சத்திரியா. இந்த மாதிரி பிராமணர்கள் வந்து காலைல சீக்கிரம் எந்திக்கிறதுக்கும் இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் குளிச்சுட்டு 2 o'clock 3 o'clockலாம் எழுந்திரிச்சிருவாங்க, பாத் எடுத்துருவாங்க. இந்த காலத்தில் நமக்கு வயசுலாம் இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு முடியல அப்படிங்கிறப்ப லேசாக விது தண்ணியில் குளிக்கிறோம். ஓகே, அது கூட எக்ஸம்ஷன். ஓகே, பட் ஆனால் அட்லீஸ்ட் எந்திரிச்சிடணும், சீக்கிரம் எந்திரிச்சிடணும். அதே மாதிரி கிச்சனில் என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சம்மர் டயத்தில் ஒர்க் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறது, இப்படிலாம் வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க வந்து பேக் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி சத்திரியர் வந்து சண்டை போடுறதுக்கு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வைஷ்யர்கள் அவங்களுடைய கடமையை சரியாக பண்ணணும். இந்த துவிஜா எல்லாருமே கடமையை கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா என்னது, அது வந்து வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். ஓகே அப்படின்றாங்க. இப்போ இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா என்ன இயக்கம், ஒரு சத்திரியா அந்த மாதிரிலாம் இருக்காமா என்ன, இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அர்ஜுனா தான் அதில் லீட் பண்ணி இருப்பார். அந்த போர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் ஃபஸ்ட்டு இருப்பார், அவர் மீறி தான் வரணும். அந்த மாதிரி எல்லா வீரர்களும் முன்னாடி இருப்பான். அந்த மாதிரி தான் யுத்தம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து யுத்தம் எப்படி நடக்குது, தூங்கும்போது மேலேருந்து பாம்பை போடுறாங்க, எதிரிகள் எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி யுத்தம் நடந்தது இல்லையா. இது சத்திரியா யுத்தம் கிடையாது, இது வந்து அரக்கர்கள் யுத்தம். ஒரே ஒரு நாள் மகாபாரதம் வந்து அரக்கர்கள் யுத்தம் மாதிரி நடக்கும்ல. நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அபிமன்யு இறந்த உடனே அட்டாக் பண்ணுவாங்க, கரெக்டா. அப்போ வந்து அட்டாக் பண்ணுவாங்க நைட்டு வந்து. அப்போ அரக்கர்கள் கூப்பிடுவாங்க. எந்த அரக்கர் வருவார், கடோத்கஜன் வருவார். அதே மாதிரி அந்த சைடில் அலம்பாசுரன் யாரும் வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி அரக்கர்கள் யுத்தம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடக்கிற யுத்தங்கள்லாம். அதனால் எப்போ வந்து சத்திரியில் வந்து சண்டை போடுறதுக்கு தயங்குறாங்களோ அவங்க வந்து என்னது வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, தயங்குறாங்க அவங்களோட டியூட்டியை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உள்ள ஒரு ஃபால்ஸ் மேக்னானிமிட்டி, இந்த மாதிரி தவறான ஒரு கருணையை வந்து கிருஷ்ணர் எப்பயுமே அப்ரூவ் பண்ணல. நம்ம வந்து பகவத்கீதையை வச்சு சில பேர் நிறைய பேர் வயலன்ஸ் இல்லை நான் வயலன்ஸை பற்றி ப்ரீச் பண்ணுவாங்க. தர்மத்துக்கு புறம்பாக நடக்கும்போது அந்த இடத்துல வன்முறையை வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை வச்சுட்டு அகிம்சையை பேசுறது வந்து தவறான ஒரு கருத்து. இந்த மாதிரி பேசின ஒரு தலைவர் என்ன ஆயிட்டாரு, அந்த வயலன்ஸ்னாலே இறந்துட்டார். அகிம்சை தான் கரெக்டுன்னு சொல்லி பகவத்கீதையை எப்பயுமே கையில் வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, பகவத்கீதை வச்சு அஹிம்சையை பிரீச் பண்ணார். நம்ம இந்தியாவில் எல்லார்ட்டையும் அஹிம்சை தான் அங்கே பகவத்கீதையில் போட்டிருக்குன்னு சொல்லி பிரீச் பண்ணார். பகவத்கீதையில் எங்கே அவர் சண்டை போட தான் சொல்கிறார் கிருஷ்ணர். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த தலைவர் வயலன்ஸ்லேயே அவரை கொண்டுட்டாங்க, துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க. ஓகே, அதனால நம்ம வந்து தவறாக ஒரு பகவத்கீதை நம்ம இன்டர்ப்ட்லாம் பண்ணி இது பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, குருஷேத்திரத்தில் யுத்தம் நடக்குது, இதையே அவர் வந்து கிருஷ்ணரே ஒத்துக்கல. அவர் அப்படி பிரீச் பண்ணும்போது குருஷேத்திரம் கிடையாது, இதெல்லாம் இமேஜினரி, கிருஷ்ணர் கடவுளே ஒத்துக்க முடியாது, அப்புறம் எதுக்கு பகவத்கீதையை பிரீச் பண்ணணும் நம்ம. ஸோ கிருஷ்ணர் தான் பகவான் ஒத்துக்கிட்டாருன்னா பகவத்கீதை டச் பண்ணதுக்கு உரிமை இருக்குது. இப்போ 4வது ஸ்லோகம் போகலாம் நம்ம. ஹரிபிரியா மாதாஜி ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே பிரபுஜி. 4வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மம் அஹம் சங்கே द्रोणं च मधुसूदन इषुभिः परित्योत्स्यामि पूजार्हौ अरिसूदन படிங்க, அர்த்தம் படிங்க. Translation: Arjuna said, "O killer of enemies, O killer of Madhu, how can I counterattack with arrows in battle men like Bhishma and Drona, who are worthy of my worship?" ஸோ இந்த மாதிரி யுத்தத்தில் வந்து எப்படி வந்து நான் பீஷ்மர் துரோணாச்சாரி இவங்கள மாதிரி உள்ளவங்களாம் இது பண்ண முடியும். இந்த மாதிரி சுப்பீரியர்ஸ் வந்து ஒரு வார்த்தைகள்லாம் கூட என்னக்கூடாது, நம்ம வெர்பலாக கூட அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் முன்னால் நம்ம இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருந்தோன்னா
நிச்சயமாக அது கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறார், மன்னிச்சுக்கிறார். ஒன்லி ரிப்பண்டன்ஸ். என்னென்ன தவறுகள் பண்ணோமா, நம்ம அறியாமல் நிறைய தவறு பண்ணியிருப்போம் இல்லையா. கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தவறு பண்ணுறதுக்கு கம்மியாயிருக்கும். ஆனால் கிருஷ்ண உணர்வுக்கு வர முன்னால் அந்த தெரியாத டயத்தில் வந்து என்ன பண்ணோம், நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த தவறுகள் பண்ணிட்டு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னால் அது பண்ணது என்ன பண்ணுறாரு, அது ரிப்பண்டன்ஸ். அது வருந்தி கிருஷ்ணர்கிட்ட ஐயோ நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த வருந்தி பண்ணுறோம் இல்லையா, கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணுறோம்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, மா சுச்சஹா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. கிருஷ்ண உணர்வுக்கு வர முன்னால் நம்ம மாமிசம் சாப்பிட்ருப்போம், நிறைய விதங்களில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப ஆனந்தம் அந்த மனசில் இருக்கணும். நான் இப்படிப்பட்ட இதுலேருந்து இருந்தேன், அந்த நன்றி உணர்ச்சி எப்பயுமே இருக்கணும். கிருஷ்ண உணர்வில் என்ன அச்சீவ் பண்ணுறோம், நம்ம உடனே நமக்கு 4 பேர்லாம் மாற்றின பிறகு நம்ம இனிஷியேஷன் வாங்கிட்ட பெரிய ஆள் அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கீழே இருந்த வாழ்க்கையை அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணர் அந்த கிருஷ்ண உணர்வில் நல்லபடியாக மாறிடுச்சு. நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளோ கெட்ட பழக்கங்கள் நமக்கு இருந்தது, அவ்வளோ கெட்ட பழக்கங்கள்னு வெளியே வந்துட்டேன், இந்த மாதிரி லைஃப் மாறிடுச்சேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல, அந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்ச்சி. இது எப்பயுமே கிருஷ்ணர்ட்டையும் பிரபுபாதையும் இருக்கணும். ஓகே, இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அதனால் இங்கே அவர் அர்ஜுனர் சொல்கிறார் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரியவங்களை வந்து வெர்பலாக கூட அட்டாக் பண்ணக்கூடாது. இவங்களை எப்படி நான் கொல்ல முடியும், எப்படி நம்ம, அதுவும் பீஷ்மர் அவர் வந்து அந்த மாதிரி பாண்டவர் அந்த பாண்டவருடைய அப்பா இறந்த உடனே பீஷ்மர் தான் அவங்களை என்ன பண்ணார், ரொம்ப பிரியமாக அவர் பார்த்துக்கிட்டாங்க. துரோணாச்சாரியார் எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார். துரோணாச்சாரியர் தன் பையன்கிட்ட கூட ஷேர் பண்ணல, பிரம்மாஸ்திரத்தை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறங்கிறத பையன்கிட்ட கூட ஷேர் பண்ணல, ஆனால் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவ்வளோ துரோணாச்சாரியர் வந்து என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணராக இருந்தால் கிருஷ்ணர் வந்து அவங்க டீச்சர் சாந்திபினி முனி இல்லைன்னா அவங்க தாத்தா உக்ரசேனெல்லாம் வதம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கேள்வி கொடுக்குறாரு, கேள்வி பண்ணுறாரு. ஓகே, கொஸ்டின் பண்ணுறாரு. இவர அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை கொஸ்டின் பண்ணுறாரு. ஓகே, 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்வீனா மாதாஜி, விவேக் பிரபுவா, ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்லோகம். குருன ஹத்வா ஹி மகானுபாவான். கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க. குருன ஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பக்ஷ்யம் அபிஹ லோகே. ஹத்வா தகாமாம்ஸ்து குருநஹைவ பூஞ்யபோஹான் ருதிர பிரதிக்தான். அர்த்தம் படிங்க மாதாஜி. மகாத்மாக்களான எனது ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதை மேல். உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்கள். அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பதை அனைத்தும் ரத்தக்கரை படித்ததாக இருக்கும். தேங்க்யூ மாதாஜி. இங்கிலீஷ்ல படி சாதாஜி. இல்லை இது இங்கிலீஷ்ல படி. It would be better to live in this world by begging than to live at the cost of the lives of great souls who are my teachers. Even though desiring worldly gain, they are superiors. If they are killed, everything we enjoy will be tainted with blood. அதாவது இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணக்கூடியது பக்தர்கள்லாம் திங்க் பண்ண முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா சொத்து சண்டையில் எவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் சேர்ந்து அடித்து எனக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லி ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஒரு பக்தர் கூட சொன்னார், இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சண்டை நடக்கும்போது அந்த பேரண்ட் இருக்கார்லையே அவங்க அப்பா முன்னாலேயே சண்டை நடக்குது. அவங்க அப்பா வந்து அந்த பக்தரை கூப்பிட்டு நீங்கள் இந்த அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றான், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டார். இந்த ராமாயணம் பற்றி ப்ரீச் பண்ணுறாரு அவர். ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ராமாயணத்தை சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி ராமர் இருந்தார், பரதர், சத்ருகன், லக்ஷ்மணன், இந்த கதையை சொல்லி இப்படிலாம் விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் அந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது லெக்சர்லாம் பொறுமையாக கேட்டவொடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அண்ணன் தம்பி சண்டை வந்து குறைஞ்சிடுச்சு. ஓகே, அதனால் இந்த சாஸ்திரத்தில் வந்து அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் பாவகாரியங்கள். அந்த பெரியவங்களை கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறது வந்து ரொம்ப பாவகாரியம். இதெல்லாம் நம்ம இந்த முகலாயர்கள் பீரியடில் பார்த்தா நமக்கு தெரியும். முஸ்லீம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரதர்ஸை கொல்லுவாங்க, அப்பாவையே கொல்லுவாங்க, அப்பாவை சிறையில் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இந்த படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்.
அவுரங்கசீப்பு இது மாதிரி ரொம்ப மோசமாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இவங்கள போய் நம்ம ஹிஸ்ட்ரியில் போட்டு படிக்க சொல்கிறாங்க. நம்மளுடைய கல்ச்சர் நம்ம படிக்காமல் குழந்தைங்கள சின்ன வயசில் இந்த மாதிரி படிச்சுட்டு வர்றாங்க. இவர் என்ன போட்டிருக்காரு பகவத்கீதை பாருங்கள், இந்த மாதிரி சுப்பீரியர்களில் கொண்டோன்னா இந்த வி என்ஜாய் வாட் எவர் வி என்ஜாய் வில் பி டெயின்டட் வித் பிளட். ரத்தக்கடை படிந்த அந்த இதை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி ஹைலி அட்வான்ஸ்டு பர்சன் அர்ஜுனா. அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா நம்ம வாங்குற வீட்லேயோ இல்லை போகிற கார்லேயோ கிடையாது, அவங்களுடைய எண்ணங்கள் தான் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரீக்கும் விலங்குக்கும் என்ன அட்வான்ஸ்மெண்ட்டு? ட்ரீயால் எண்ணங்கள் வந்து நிறைய கிடையாது. ட்ரீயை விட கான்சியஸ் யாருக்கு அதிகம், உணர்வு இல்லை யாருக்கு அதிகம்? விலங்குகளுக்கு அதிகம். அந்த விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன அட்வான்ஸ்மெண்ட்டு? விலங்கை விட மனிதனுடைய உணர்வுகள் அதிகம். அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கும் துவிஜாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு துவிஜானா பிராமணா சத்திரிய வைசியா 3 பேரும் துவிஜா. இவங்களுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். இதுதான் அட்வான்ஸ்மெண்ட். ஆரியானா என்னது? உடனே ஆரியன்னா இவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, ஆரியன்னா ஓகே நார்த் இந்தியன்ஸ்லாம் ஆரியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ்லாம் திராவிடன். இதெல்லாம் நம்மளே கொடுத்தது. நம்ம சைட்லாம் வந்து கருப்பாக இருக்கும், நம்மளுடைய விக்கிரங்கள்லாம் கருப்பாக இருக்கும், நார்த் இந்தியன் விக்கிரங்கள்லாம் வெள்ளையாக இருக்கும். கிருஷ்ணர் ராமர்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க, அதனால் அதெல்லாம் கும்பிடக்கூடாது. நம்ம சைடு வந்து நம்ம கருப்பாக இருக்கிறோம் கும்பிடணும், இப்படிலாம் கும்பிட்றாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர ஆரியன்னா என்னது? அவருக்கு வந்து எந்த விதமான கலங்கங்களும் கிடையாது, மெட்டீரியல் கலங்கள் கிடையாது. ரொம்ப கல்ச்சர்டு பர்சன். அவருடைய எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்தா இருக்கும். அதுதான் ஆரியன். ஓகே, ஸோ அவர் ஆரியனால அப்படி திங்க் பண்ண முடியும். எப்படி திங்க் பண்ண முடியும்? இந்த மாதிரி சுப்பீரியர்ஸை வந்து நம்ம மரியாதையாக நடத்தணும். யோசிச்சு பாருங்க, யார் இப்படி மரியாதை நடத்துனாங்க? ஒரு வீட்டில் மகள் மாதிரி வந்த மருமகள் சரி, மருமகன் சரி, எப்படி மரியாதை நடத்துனாங்க? இல்லையே, மரியாதையே போயிடுச்சு. இவ்வளோ போர்க்காலம் நடந்து இவ்வளோ கொடுமை பண்ண பிறகு, அதுக்கப்புறமும் யுதிஷ்டர் மகாராஜா ராஜாவான பிறகு, சக்கரவர்த்தியான பிறகு திருதராஷ்டிரனை எவ்வளோ மரியாதை நடத்துகிறா தெரியுமா? அவரை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவார். பெரியப்பா நீங்கள் தான் ராஜான்னு சொல்லிடுவார். நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் நடத்துவேன். துரியோதனன் நோமோர் அந்த 101 பேரை இறந்துடுறாங்க, 100 பேர் இறந்துடுறாங்க. ஓகே, கர்ணனை சேர்த்து 101 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் திருதராஷ்டிரன் மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லி துரியோதனன் இல்லாத குறையாக பார்த்துக்கிறான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பாண்டவர்கள். ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை யார்கிட்ட பேசப்படுங்கிறத புரிஞ்சுக்கணும். கிருத்திகா மாதாஜியா, பி செல்வகுமார் யாரு? கிருத்திகா மாதாஜியா? சரி படிக்க. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்கள் படிக்கலாம். இப்போ 6வது ஸ்லோகம். நாச்சைதத் வித்மா கதரன்னகரியோ நாசைதத் வித்ம கதரன்னோ கரியோ யத்வாஜயேமா யதிவானோ ஜயேஹோ யத்வாஜயன யதிவானோ ஜயேயு யான்யேவ ஹத்வான ஜுஜிவிசாமஸ் யான்யேவ ஹத்வான ஜிஜீவிசாமஸ் ते अवस्थिता प्रमुखे दातराष्ट्रः ते अवस्थिता प्रमुखे दातराष्ट्रः திருதராஷ்டிரன். ஓகே, அர்த்தம் படிங்க. அவர்களை நாம் வெல்வதா, அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்ததென்று நாம் அறியோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரனின் மகன்கள் இப்பொழுது நம் முன்னே போர்க்களத்தில் நிற்கின்றன. ஓகே, இங்கிலீஷ் ஹாரினி படி. Nor we should know which is better, conquer them or be conquered with them. If we kill the sons of Dhritarashtra, we should not care to give. Yet they are now standing before us on the battlefield. ஸோ கிருஷ்ணருக்கு அர்ஜுனுக்கு வந்து தெரில, இப்போ வந்து சண்டை பண்ணுவா வேணாமே தெரில. திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க பேட்டில் ஃபீல்டில். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இறந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ஜுனுக்கு வந்து சம்மதம் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் தான் பகவத்கீதையும் புரிஞ்சுக்க முடியும், முக்தியும் அடைய முடியும். கிருஷ்ணர்லாம் அதெல்லாம் நீங்கள் பற்றி பேசாதீங்க, கிருஷ்ணரை பற்றி பேசாதீங்க, ராமரை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் பற்றி புரியாது. ஓகே, ரொம்ப சாஃப்டான பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா?
அந்த மாதிரி பர்சன் தான் முக்தி வந்து கிடைக்கும், லிபரேஷனுக்கு கரெக்டான பர்சன்ஸு. அர்ஜுனா வந்து இஸ் அ கம்பீட்டன்ட் பர்சன் டு ரிசீவ் திஸ் நாலேஜ். இந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணருக்கு கூடிய அந்த அறிவை வந்து புரிந்து கொள்ள கரெக்டாக ஆயிடுச்சு. அப்படி நம்ம ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த மாதிரி அந்த அறிவை புரிந்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் சாஃப்ட் ஆகும்? புரியுதா உங்களுக்கு கொஸ்டின்? இப்போ அர்ஜுனா வந்து ரொம்ப சாஃப்ட் பர்சன், அவர் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை அவர் எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க. அர்ஜுனர் இருக்கும்போது நாரதமுனி இருந்தாங்க, வியாசர் இருந்தார், நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்காலர் கூட இருக்காங்க அங்கெல்லாம். ஆனால் அர்ஜுனர் தான் கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கிறார் பகவத்கீதை சொல்கிறது. அர்ஜுனா சாஃப்டாக இருக்கார் இல்லையா? இந்த மாதிரி சாஃப்டாக இருந்து நம்ம என்ன பண்ணணும்? சுயநலம் இல்லாமல் இருக்கணும். சுயநலம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் வேற என்ன ஆன்சரு? சாண்டிங், பகவானுடைய நாமங்கள் சொல்லணும். ஓகே, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சுயநலம் இல்லாமல் இருக்கிறது ஒரு குவாலிட்டி. இந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டி, மனதை அடக்கிறது, புலன்களை அடக்கிறது, உண்மையாக இருக்கிறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் எப்படி வரும் ஒருத்தட்ட? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சாண்டிங்கை தான் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு இந்த கலியுகத்தில் கொடுத்துருக்கார். ஓகே, சைத்தன்ய மகாபிரபுடைய மெர்சினால கிடைச்சிருக்குது. எல்லா அவதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நமோ மகாவதன்யாய அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறான். ரொம்ப கருணை உள்ள கொண்ட வந்தது சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் வந்து வரார். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லிட்டு சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேக்கம் சரணமஜா அகம் துவம் சர்வபாபி மோக்ஷிஷாமி மாசுஷான்னு சொன்ன உடனே என்கிட்ட சரணட, நான் எல்லாத்தையும் உன்னை விடுவிச்சறேன்னு சொல்லார். எப்படி சரணடைன்னு நம்ம மக்களுக்கு தெரியல. அதனால கிருஷ்ணர் திருப்பி சைத்தன்ய மகாபிரபா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஹரிகிருஷ்ண மந்திரத்தை வந்து எல்லாரும் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு யுகத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி அந்த கொடுத்ததை வந்து பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, நமக்கு புரிந்து கொள்ள முடியும் மாதிரி எல்லாம் ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு நம்ம மங்களாரத்தி பண்ணுறதுலேருந்து சாண்டிங் வந்து 16 மாலைகள் பண்ணுங்க. ஏன்னா அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், யார் லட்சாதிபதியோ அவர் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லா பக்தர்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் ஏழைங்க. லட்சம்னா அப்போ பெரிய விஷயம். 1500 அந்த வயசு, ஓகே, அந்த இயரில் 1500. இப்போ 2024 இருக்கோம் இல்லையா? எவ்வளோ வருஷம்? 500 இயர்ஸ் பேக் இல்லை, 524 இயர்ஸ் பேக். அப்போ லட்சாதிபதி தான் அவங்க வீட்டில் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்கள தான் நான் வந்து பக்தர்கள் குழுவில் சேர்த்து பண்ணுவேன். உடனே பக்தர்கள்லாம் யோசிப்பாங்க, எப்படி எங்களுக்கு லட்சம்லாம் இல்லையே, எங்கிட்ட அவ்வளோலாம் இல்லையே, நாங்கள்லாம் வந்து ஏழைகள் தான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அடுத்த நாள் வந்து கொஸ்டின் வந்து கேட்ட உடனே அடுத்த நாள் சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவாங்க, லட்சாதிபதினா லட்ச நாமங்கள் சொல்கிறவங்க தான் லட்சாதிபதி அப்படின்வார். லட்ச நாமங்கள் சொல்லணும் அப்படின்னு. ஓகே, லட்ச நாமம்னா எப்படி வரும்? 64 மாலைகள் பண்ணால் லட்ச நாமம் வரும். அந்த மாதிரி 64 மாலைகள் பண்ணவங்க தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். இதே பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, ஃபாரின் போயிட்டு சொல்கிறார் எல்லாரும் 64 மாலைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க உள்ள டிஸ்டர்பன்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களால் முடியும். இப்போ நம்மளால் முடியுமா? இப்போ நம்ம மீட்டிங்கில் இருக்க யாராவது 64 மாலைகள் பண்ண முடியுமா? டெய்லி பண்ணணும், அப்போ தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்கன்னா நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டுறோம். இப்போயே 16 மாலைகள் 15 பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம் இல்லையா? ஸோ அதனால் பிரபுபாட்ட வந்து ஐயோ முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் பிரபா என்ன பண்ணுறாரு, 32 மாலைகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைக்கும் அப்படின்றார். அது கூட எங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ வந்து 16 மாலைகள் பண்ணுங்க, அதுக்கு கீழே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கருணை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து கருணை எல்லாம் படித்தவர். அதே மாதிரி பிரபா என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த கலியுகத்துக்கு ஏற்றாப்படி நமக்கு அந்த பாட்டு வந்து போட்டு கொடுத்துருக்குறாரு. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம், 16 மாலைகள் டெய்லி வந்து என்ன பண்ணோம், பண்ணிடணும். ஓகே, இது பண்ணாதான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். ஹார்ட் வந்து என்ன ஆகும், சாஃப்டாக ஆகும். அப்போ தான் இந்த மாதிரி உள்ள சட்டிலான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். மாமிசம் சாப்பிட்றதுனால அந்த பிரெயின் டிஷ்யூஸ் வந்து ஹார்டாகிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது. பால் இருக்கு இல்லையா, பசும்பால் குடித்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிரெயின் டிஷ்யூஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரபுபாதர் சொல்வார், நல்லா நம்ம அங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமாடாக பார்த்து, மீன்ஸ் கருப்பு கலரில் இருக்க ஒரு பசுமாடு, பேர் சொல்லுவார் மறந்துடுச்சு எனக்கு. அந்த பசுமாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நியூ விருந்தாவனில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிப்பார் கீதாந்த மகாராஜ். அதை ரொம்ப கொடுத்துட்டு ரொம்ப இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மில்க்கு இந்த மாதிரி நான் குடிச்சதே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நியூ விருந்தாவன்கிறது அமெரிக்காவில் இருக்குது,
இங்கே உள்ள விருந்தாவன் மாதிரியே அங்கே செட்டப் பண்ணணும்னு சொல்லி பிரபாத் ஆசைப்படுவார். அதுக்காக அவருடைய ஒரு சிஷ்யன் கீர்த்தனந்த மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு பிளேஸை வாங்கி டெவலப் பண்ணுறாரு. ஓகே, அங்கே மாடுகள் வச்சிருக்கும் போது பிரபா என்ன பண்ணுறாரு, அந்த பாலை குடிச்சிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் மில்க், இந்த மாதிரி குடிச்சதே இல்லை லைஃப்பில் அப்படின்றாரு. ஓகே, அதனால் நம்ம பிரெயின் டியூஷஸ் எப்போ நல்லா இருக்குன்னா, இந்த மாதிரி பாலை அருந்தும் போது ஒருத்தருக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி நல்லா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 7வது ஸ்லோகம் சத்யநாராயண பரம ரெடி ஆயிட்டீங்களா? நிர்மலா மாதாஜி படிக்க முடியுமா இல்லை கேட்குறாங்களா? கேளுங்க. சரிங்களா, சத்யநாராயண பரம படிங்க நீங்க. சரி, பரவாயில்ல. கார்பண்ய தோஷம் அபகத ஸ்வபாவ உபகத பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடசேதஹ யஸ்யா ஷாநிசிதம் புருஹிதன்மே புருஹிதன்மே शिष्यस्तेऽहं साधिमां त्वां प्रपन्नम् பிரபன்னம். பிரபன்னம்னா சரணாகதி. பிரபன்னம். ஓகே, இப்போ படிங்க, அர்த்தம் படிங்க. இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருவித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக் கொள்கிறேன். இப்போது உன்னிடம் சரணடைந்த சீடன் நான், அருள்பூர்த்தி எனக்கு அறிவுரை கூறுவீராக. இங்கிலீஷ்ல படிங்க ஹாசினி, நல்லா கத்தி படிக்கணும். என்ன ஸ்லோகம் எடுத்துக்க? 7வது ஸ்லோகம் ஹாசினி, நீ எது படிச்சுட்டு இருக்க? கொஞ்சம் கத்தி படிக்கணும். ஆல் கம்போஷர். இப்போ பாருங்க, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அர்ஜுனா கிருஷ்ணன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரே பெட்டில் படுப்பாங்க, பயங்கர சகான்னு சொல்லுவார், அப்படியே தோல் மேலே கை போடுவாங்க, இந்த மாதிரி பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படிப்பட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, வாலண்டியராக வந்து இன்னொரு ஃப்ரெண்டை என்ன பண்ணிக்கிறாரு, குருவாக ஏற்றுக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து எந்த விதமான போஸ்டையும் ஏற்றுப்பார். குருவானோன்னு என்ன பண்ணுவோம், கிரேவ் ஆகிடுவான். வித்தவுட் ஹையரிங் ஒன் கேனாட் இன்ஸ்ட்ரக்ட். வித்தவுட் ஹையரிங்னா புரியல, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அடைக்கல போடாமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காம என்ன பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க இல்லையா, எனக்கு குழப்பத்தில் இருக்கு. எப்பவுமே குழப்பத்தில் இருக்கும்போது ஆன்மீக குரு தேவை. அப்படி வந்து யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அப்போ தான் கிருஷ்ணா ஓப்பன் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறார் கிருஷ்ணரும். அர்ஜுனா முதல்ல பாயிண்டாக சொன்னார். கரெக்டாக அந்த வர்ண சங்கர பாப்புலேஷன் வந்துடும், இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து கலங்கமாயிடுவாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப மோசமாயிடுவாங்க, ஃபேமிலி ட்ரெடிஷன் அழிஞ்சிடும், இந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறார் போர் பண்ணக்கூடாதுங்கிறது. அப்போ கிருஷ்ணன் ஏதாவது வாய் திறந்தாரா? திறக்கவே இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ அர்ஜுனை பேசிகிட்டு இருக்கிறார். ஓகே, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்கள் பேசுங்க. இப்போ வந்து அவர் ஒரு நிலைமைக்கு வந்து, ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியலைங்க, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நான் உங்களை வந்து குருவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ வர்றாங்களோ அப்போ தான் ஒருத்தர் கைட் பண்ணுவார். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டாரோ அப்போ அவருக்கு வந்து சொல்லித்தர முடியாது. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா திருப்பி தண்ணி ஊற்றுற என்ன ஆகும், வழிஞ்சிடும். ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்ககிட்ட நீங்கள் அந்த ஹையரிங், வித்தவுட் ஹையரிங் யூ கேனாட் இன்ஸ்ட்ரக்ட், அவங்க தான் கரெக்டாக பொருந்தும். இதில் சில பேர் என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருக்கிறது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, சில சமயம் சொல்லும்போது கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா,
நீங்கள் உங்களுடைய டாட்டர் அல்ல சன்னுக்கு இந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? இப்போ நீங்கள் கேட்குறாங்க, நீங்கள் மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருங்க, நான் வேலைக்கு சேரலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு, உங்கள் குடும்பமே செட்டில் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து சேர வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்க, உங்கள் குழந்தைங்களாம் இன்னும் பெருசாகலை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கிருஷ்ண உணர்வை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வரும்போது நல்லா வராங்க, மீன்ஸ் நிறையா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு சொல்லும்போது இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு கிடச்சிருச்சு அவங்களுக்கு, ரொம்ப நாள் வேலை பார்க்கல, திருப்பி வேலைக்கு போகிறாங்க, லேடிஸ் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறோம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து கவனிக்கணும், கிருஷ்ண உணர்வை போதிங்க, நீங்கள் கொஞ்சம் வீட்லேயே இருங்க, கணவன் நல்லா வேலைக்கு போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ he was hiring, she has changed her mind, ஏன்னா she is not hiring now. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க, நம்ம சொல்லும் போது நீங்கள் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லணும்னு என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கெலாம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? இது கரெக்டான கேள்வியா இல்லையா? உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலினா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? இப்படின்ற தாட் எப்போ வரும்? எப்போ வந்து நம்ம அந்த குருவை இறக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம். ஓகே, ஃபெமிலியாரிட்டி பிரீட் காண்டம். ஓகே, ஃபெமிலியர் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இவங்க வந்துட்டாங்கல்ல, இவங்க நம்மள மாதிரி தான் அவங்க, இப்போ நானும் ஹரே கிருஷ்ணா சான் பண்ணுறேன், இப்போ இஸ் நோ மோர் மை குரு, இஸ் நோ மோர் மை இன்ஸ்ட்ரக்ஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். நீங்கள் என்னங்க நீங்கள் மாத்திரம் பண்ணுறீங்களா, நானும் பண்ணுறேன், அந்த மாதிரி வந்துருச்சா என்ன ஆகும்னா, யாருக்கு டேஞ்சர்னா, ஹி வில் நெவர் ஹியர், அவ்வளோதான். அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். நோ ஷெல்டர். நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு மட்டும் பிஹேவ் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதும் நம்ம ஃபாலோ பண்ண தான் அந்த கேள்வி கேட்கணும். நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த கேள்வி கேட்ட என்ன பிரயோஜனம்? நான் வேலைக்கு போகிறது முடிவு பண்ணிட்டேன், வேலைக்கு போகலாமாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க, வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆன்சர் அக்செப்ட் பண்ண நம்ம ரெடியாக இல்லை. அப்போ அந்த கேள்வி கேட்கலாமான்னு சொல்லி யோசிக்கணும். இதுதான் பிரபுபாதர் சொல்றார், தத்வித்திய பணிப்பாதையான பரிப்பிரஷ்ன சேவையா உபதேச செஞ்சு தேங்கானம் ஞானின சத்வதர்ஷினாக. எப்பயுமே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை விட நம்மளுடைய புத்தியை விட மேலே இருக்கவங்களோட புத்தி அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம கேள்வி கேட்கும்போது மனசில் ஆன்சர் வச்சுப்போம், இந்த மாதிரி தான் அவர் ஆன்சர் பண்ணணும். ஓகே, எஸ் ஆர் நோ கேட்டுட்டு எஸ் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா அது தப்பு. கொஞ்சம் கத்தி பேசலாம், கேட்காது. ஆமா, யார் சொன்னா அவங்கள்ட்ட போகலாம், அப்போ அவங்கள பிடிச்சிடும், மனசு வந்து குரங்கு. ஓகே, இப்போ இவர் வந்து நோன்னு சொல்றாரு, அப்போ இவர் ஏதோ நம்மளை பிடிக்கல போல, எஸ்ன்னு யார் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இன்னொரு அவர் அரைகுறையா இன்ஃபர்மேஷன் சொல்லி அவர் எஸ் சொல்லிட்டாரு, இவர் நோ சொல்லியிருக்காரு, நம்ம அவர் சொன்னதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போறதுலாம் வந்து அஃபென்ஸ் ஆகிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், முதலே முடிவு பண்ணோம், நம்ம எப்படியும் போகிறது வேலைக்கு போகிறது முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம சிச்சுவேஷனை சொல்ல முடியாது, ஃபேமிலி சிச்சுவேஷனை, பிரபு நான் போகிறேன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, அதை கேள்வியாக கேட்கணும். அது கூட அது மாதிரி ஏன்னா ஆசைகள் அதிகமாக இருக்குது, நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. யங் ஏஜில் இருக்கான்னா ஒரு 30-40 அது இருக்காங்கன்னா சரி போகிறது முடிவு பண்ணு. கேள்வி கேட்டுட்டு அப்புறம் அவர் பதில் சொன்ன பிறகு அந்த பதிலை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குங்க, நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போய் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா இப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஒரு அபத்தமான கேள்வி. இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது, நம்ம தெரிஞ்சுக்கணும், எட்டிக்குட்டெலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் வந்து என்ன பண்ணுறார், அர்ஜுனர் வந்து எப்படி சொல்கிறாரு, இனியை வந்து சிஷ்யராக ஏற்றுக்கோங்கன்றார். சிஷ்யராக ஏற்றுக்குன்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, குருவாக இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. சிஷ்யனாக இருக்கிறது என்ன பண்ணணும், பணிவிடை செய்யணும், கேள்வியில் கேட்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். ஓகே, கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசென்சி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி குருவாக இருக்கிற என்ன பண்ணணும், பணம் வசூலிக்கக்கூடாது, குருவோடைய நோக்கம் என்னவா இருக்கணும், அவருக்கு ஆன்மீக ஞானத்தை போதிக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக மீடியமாக இருக்கணும், அவரை வந்து தடுக்கக்கூடாது, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவணும். இதுதான் குருவுடைய வேலை. இது ரெண்டு தான் சிஷ்யனுக்கும் குருக்குணும் உறவு. ஓகே, அவன் எனக்கு சொத்தை கொண்டு வா, இல்லை ஏன் சொல்லப்படிலாம் நீ கேட்கணும், எனக்கு நீ அடிமை அப்படின்னு குரு நினைக்கக்கூடாது. சிஷ்யன் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உறவு இல்லைன்னா அந்த ஆன்மீகம் என்ன ஆகுது, சரியாக இருக்காது. ஓகே, யூ ஆர் வேஸ்டிங் த டைம். அந்த மாதிரி என்ன ஆகிடும், வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவான். அதனால் இங்கே கிருஷ்ணன்ட்ட அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு வந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு,
கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பகவத்கீதை இப்போ தான் ஆரம்பிக்கிறது பகவத்கீதையை. இது வரையும் அர்ஜுனன் பேசினார், இனி கிருஷ்ணன் பேச ஆரம்பிப்பார். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து கிருப்பனா பிராமணான்னு ரெண்டு சொல்கிறான். இந்த கிருப்பனான்னு பார்த்தீங்கன்னா மைசர்லி பர்சன், கஞ்சாம்பட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கஞ்சன் சொல்கிறோம் இல்லையா, அதான் கிருப்பனா. பிராமணருக்கு ஆப்போசிட் கிருப்பனா. இந்த மனித உடல் வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த நாய் பூனை இந்த மாதிரி உள்ள விலங்குகளுக்கு வந்து இந்த ஆன்மீக அறிவு வந்து சொல்லி கொடுத்தாலும் புரியாது, தன்னாலும் விளங்காது. ஓகே, ஆனால் இந்த மனிதனால என்ன பண்ண முடியும், இந்த ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ள முடியும். 84 லட்சம் உயிரினங்கள்ல 4 லட்சம் உயிரினங்கள் தான் மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தான் ஆன்மீக ஞானம். நம்மகிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை செலவழிக்காமலே பெட்டியில் வச்சு வச்சு எண்ணி பார்க்கறது வந்து கஞ்சாம்பட்டி. ஓகே, கஞ்சன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மனித உடல் கிடைக்கிற கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் கிருப்பனாதான், கஞ்சன்னா. அது என்னங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறது, இந்த மனித உடலை வந்து ஆன்மீக அறிவை வந்து புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணாமல் ஒன்லி பணத்தை பற்றி திங்க் பண்ணுறதுலையும் பௌதிக வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு நினைக்கிறத பற்றியும் செலவிடுறதுல வந்து அவங்க என்ன சொல்கிறோம், கிருப்பனான்னு சொல்கிறோம். புரியுதா அவங்களுக்கு? இந்த பிராமணா என்ன பண்ணுவார்னா இந்த மனித உடலை அதோடைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவார். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் அந்த பர்பஸுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பிராமணா, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்களோ அவங்க கிருப்பனா. இது வந்து ஜாதி மதம் இதை பேஸ் பண்ணி கிடையாது. அவர் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம், அவர் எந்த ஜாதியில் வேணாலும் இருக்கலாம். சேத்தில் பிறந்த செந்தாமரை போல் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து இதான் டிஃப்ரென்ஸ். அவர் மனித உடலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாரு, அவர் வந்து கடவுளை உடலுக்காக யூஸ் பண்ணுறாரா இல்லை என்ஜாய்மெண்ட்டுக்கும் தன்னுடைய உடலை நல்லா பராமரித்து யூஸ் பண்ணுறாரான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அவருக்கு இருப்பானா, இல்லைன்னா பிராமணன். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, யஷயா உஷிதம் யஷயா ஷானிஷிதம் முருகிதன்மே. இந்த ஸ்ரேயா பிரேயா, பிரேயாஸ்னா ஷார்ட் டர்ம். ஓகே, இப்போ குழந்தைங்களை வந்து படிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, விளையாடப்போ டிவி பாரு அப்படின்னா பிடிக்கும். ஓகே, ஏன்னா அது வந்து ஷார்ட் டர்ம் ஹாப்பினஸ், உடனே எனக்கு ஹாப்பினஸாக இருக்கணும், படுத்துறாங்க படிக்க சொல்லி. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியாது, லாங் டர்ம் எது பெனிஃபிஷியல்னு தெரியாது. ஓகே, இந்த லாங் டர்ம் என்னது, ஸ்ரேயாஸ். பிரயாஸ்னா என்னது, ஷார்ட் டர்ம். ஓகே, பிரயாஸ்னா ஷார்ட் டர்ம் பிஎஸ், ஸ்ரேயாஸ்னா லாங் டர்ம். ஓகே, இதில் என்ன கேட்குறாரு, ஸ்ரேயா ஷான் நிஷிதம் புரிகிதன்மே, எனக்கு லாங் டர்மாக என்ன பெனிஃபிஷியல் சொல்லுங்க கிருஷ்ணா. இந்த ஷார்ட் டர்மாக எனக்கு வேண்டாம், இப்போ ராஜ்யத்தை நான் வந்து அடைஞ்சிட்டேன்னா அது ஷார்ட் டர்ம் பெனிஃபிட், லாங் டர்மாக என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் சிஷ்யன் வந்து கேட்குறோம். அதே மாதிரி குரு என்ன பண்ணோம், அவர் தெரிஞ்சதை அவர் சொல்லணும். அவர் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுங்கள், இந்த ஒழுக்கு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன். பெருசாக வந்து குரு வந்து இந்த கலியுகத்தில் வந்து இந்த பிரம்மச்சாரி குருகுலமே அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் 16 மாலைகள் சேன் பண்ணணும், 4 ஒழுக்கு விதிகள் ஃபிட் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை சிஷ்யன் ஃபாலோ பண்ணார்னா நோ மோர் டிஸ்கஷன்ஸ். எப்போ டிஸ்கஷன் வருது, இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்போ தான் டிஸ்கஷனே வருது. நான் வேலைக்கு போனோம், வேலைக்கு போனால் என்னால் என்ன பண்ண முடியாது, சேன் பண்ண முடியாது, அப்போ தான் டிஸ்கஷன் வருது. நீங்கள் 16 மாலைகள் சேன் பண்ணுறேன், வேலைக்கு போனால் என்ன நல்லது தான். பிரபாதர் சொல்கிறார், என்ன படித்தோம் நம்ம, ஈவன் ஒர்க்கிங் இன் ஃபேக்ட்ரி இஸ் குட் ப்ரொவைடட் ஹி இஸ் ஒர்க்கிங் ஃபார் கிருஷ்ணா. நான் கிருஷ்ணனுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுருக்கேன், அந்த பிரசாதம் வச்சு எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் நான் ப்ரோக்ராம் நடத்துகிறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து there's nothing wrong. லேடிஸும் ஒர்க் பண்ணலாம், ஜென்ஸும் ஒர்க் பண்ணலாம், nothing wrong. எப்போ டிஸ்கஷன் வருது, எப்போ அந்த கேள்வி கேட்டாங்க அவங்க, எப்போ வந்து கேள்வி வந்ததுன்னா அவங்களால இதை பண்ண முடியாது. அப்போ ஒரு ஆன்மீக குருவோட நோக்கம் என்ன, இல்லை நீங்கள் வந்து கிருஷ்ண உணர்வுக்கு பாதிப்பு இல்லாமல் தான் நீங்கள் பண்ணணும், அப்போ வந்து இந்த வேலை இடைஞ்சலாக இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு தெரியாது, எங்கள் பையனை வந்து ஃபாரின் படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அப்போ வந்து எவ்வளோ காசு தேவைப்படும் தெரியுமா, அப்போ நான் இப்போயே சேர்த்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து கிருஷ்ண உணர்வுக்கு மாறி போயிடுச்சா, இப்போ குரு சிஷ்யன் முடிஞ்சு போச்சா. இந்த கலியுகத்தில் ரொம்ப ஈஸி பிரேக் பண்ணுறது. எப்போ வந்து டார்கெட் மிஸ் ஆகிடுச்சோ அப்போயும் மிஸ் ஆகிடும். ஓகே, இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கிருஷ்ண உணர்வு தான் அப்படின்னா
இந்த குரு சிஷ்யர் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த உறவில் வந்து விரிசல் வராது. அப்போ வந்து எப்பப்போ லேசாக இதாகுதோ அப்போ இப்போ சில சமயம் குரு மகாராஜ் என்ன பண்ணார், ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம், அதான் அவருக்கு வேலை. அவங்க வந்து பைலட் கிடையாது, அந்த ஏர் ஹோஸ்டஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு வேலை. அப்போ அவங்க வந்து ஆனியன் கார்லிக் சாப்பிடணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன். நம்ம என்ன இஸ்கானில் ரூலு அப்படி இல்லாமல் இருந்தானா இனிஷியேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதாஜி இனிஷியேஷன் வாங்கிட்டாங்க. இப்போ குரு மகாராஜில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் என்ன பண்ணோம், ஆனியன் கார்லிக் சாப்பிட்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடுது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ குரு மகாராஜ் ஸ்பெஷலாக சொல்கிறார், சரி நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்கன்றார். ஓகே, இந்த மாதிரி குரு மகாராஜ் என்ன பண்ணாரு, சில சமயம் தளர்த்துறாங்க ரூல்ஸை, அந்த டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ் பண்ணி இப்போ தளர்த்துறாங்க. இதை நம்ம எப்பயுமே இதாக எடுத்துக்கூடாது. எப்படி இருக்கிறாரு போய் சொல்லிட்டார்ல, அப்போ எப்பயுமே நம்ம சாப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி இடங்கள் வருதோ அப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம எஸ் கிடைக்கிற மாதிரியே ஆன்சர் வர மாதிரியே டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெடி ஆகிக்கணும். நம்ம ஆசைகள் இப்படி இருக்குது, இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அந்த கிடைக்கிற மணியும் ஒரு 30,000 வாங்குறாங்க சம்பளம், ஒரு 1000 ரூபாய் என் கிருஷ்ண உணர்வுக்கு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி சங்கீதம் பண்ணுங்கள், பிரசாதம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வியூ வைங்க, இந்த மாதிரி ஒரு தாட் வந்தானா அது கரெக்டான தாட். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆன்மீகத்தை பௌதிகத்துக்கு யூஸ் பண்ணுறோம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே, அது ஆன்மீகமே கிடையாது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இல்லை அடுத்த ஸ்லோகம் போகலாம், 8வது ஸ்லோகம். சந்தோஷ் நீங்கள் தானே படிக்கணும். ஆமாம். நஹி பிரபஷ்யாமி மம பனுத்யாத், நஹி பிரபஷ்யாமி மம பனுத்யாத், யச்சோஹமுச்சோஷமிந்திரியானாம், யச்சோகமுச்சோசனம் இந்திரியானாம், அவாப்ய பூமௌ அசபத்னம் ருத்தம், அவாப்ய பூமௌ அசபத்னம் ருத்தம், ராஜ்யம் சுரானமபி சாதிபத்யம், ராஜ்யம் சுரானம் அபிச்சாதிபத்யம். நைஸ் ப்ரோ, படிங்க ட்ரான்ஸ்லேஷன். I can find no means to drive away this grief which is drying up my senses. I will not be able to dispel it even if I win a prosperous, unraveled kingdom on earth with sovereignty like the demigods in heaven. இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமைக்கு வந்து அர்ஜுனன் வந்துடுறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேர்ல்டு பௌதிக லார்க்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நம்ம தேடாமலே பிரச்சனை வரும். நம்ம நல்லது தான் பண்ணியிருப்போம், நம்ம என்ன இருக்கோம், எப்படியாவது இன்பமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு செயல் பண்ணுவோம். ஆனால் இன்பமே கிடைக்காதான். பிரகலாத் மகாராஜ் சொல்றார், சுக்காய துக்க மோக்ஷாய, சுக்கம் தான் எனக்கு வேணும், துக்க மோக்ஷாயனா துக்கமே எனக்கு வேணாம். சுகாய சொல்லு ஹரணி, சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப இஹ கர்மினா சொல்லு, இஹ கர்மினா சங்கல்பம் பண்றது. சங்கல்பம் பண்ண ஐயா நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன், எனக்கு சுகம்தான் வேணும், துக்க மோக்ஷாய துக்கம் வேணாம். சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப இஹ கர்மினா சதா ஆப்னோதி இகாய துக்கம் சொல்லு, அனிகாய சுகாபிருத்தா, ஆபிருத்தா ஆக்சுவலாக ஆபிருத்தா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா சுகம்தான் வேணும், துக்க மோட்சம் அப்படின்னா துக்கம் வேண்டாம், அதுலேருந்து விடுதலை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுறாங்களா சங்கல்பம் மேற்கொள்கிறாங்க. இனிமேல் எனக்கு சுகமாக இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் எனக்கு சுகம் வரணும், துக்கம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டுறது நிறைய பண்ணுறோம் இல்லையா, கல்யாணம் பண்ணி பார்க்குறது, வீடு கட்டுறது தான் பண்ணுறோம் இல்லையா. கல்யாணம் பண்ணிப்பார் ஃபில்அப் பண்ணுங்க, எப்படி பண்ணலாம், வீட்டை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார். கரெக்ட். இதெல்லாம் வந்து எதுக்காக பண்றோம், சுகாய துக்க மோக்ஷாய, சுகம் தான் கிடைக்கணும், துக்கம் கிடைக்கூடாது. கேட்டா சங்கல்ப ஏகர்மினா சங்கல்பம் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் டார்கெட், கல்யாணம் பண்ணிடணும், வீட்டை பண்ணணும், வீட்டை கட்டணும். ஓகே, டார்கெட்னா என்ன ரிசல்ட் வருதுன்னா, ரிசல்ட் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, அப்பயே சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, சதா ஆப்னோதி இகாய துக்கம். ஆனா எல்லா டைம் என்னதான் வருதான், துக்கம் தான் வருதான். சுகம் வந்து கவர் பண்ணப்பட்டுச்சான், ஆபத்தானா கவர் பண்ணப்பட்டுச்சான். அதை கவர் பண்ணி எப்பயுமே என்னதான் வருதான், துக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னான்.
அதனால் இந்த பௌதிக உலகம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபாரஸ்ட் ஃபயர் தான், எப்பயுமே கொழுந்து விட்டு எரியிற தீ தான். ஓகே, குழப்பங்கள் தான் நிறையா இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த ஆக்டிவிட்டி வந்து சுகம்னு நினச்சி பண்ணுறோமோ அதனால நமக்கு வந்து சுகம் கிடைக்காதான். என்னதான் கிடைக்குமா? ஏமாற்றங்களும் துக்கங்கள் தான் கிடைக்கும். அதனால இந்த உலகத்து பேர் என்ன வச்சிருக்காரு கிருஷ்ணர்? துக்காலயம் அசாஸ்வதம் சொல்லி கிருஷ்ணர் பேர் வச்சிருக்கிறார். இதை பௌதிகவாதிகள் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா சுகாலயமாக மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. அந்த சுகாலயம் மாற்றுறதுக்கு தான் எல்லா விதமான நவீன வசதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம வந்து சுகாலயம் மாற்றலை. இன்னும் எப்படி துக்கத்தை அதிகம் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். அணுகுண்டுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணுறதெல்லாம் துக்கத்தை எப்படி அதிகம் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, எதுக்காக இது சொல்கிறோன்னா, இப்போ அர்ஜுனன் என்ன ஆயிடுச்சாரு? இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இது வந்துருச்சு அவருக்கு. இதை எப்படி போக்குறதுனே தெரியல. அதே மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வராமல் எப்போ இருக்குது சொல்லுங்கள்? எப்பயுமே குழப்பம்தான். நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்போம், நல்லா கார் ஓட்டிகிட்டு இருப்போம், வண்டியில் திடீர்னு திடீர்னு வந்து இடிப்போம். ஓகே, உடனே துக்கம் வந்துடும். கரெக்டாக? நல்ல காரியங்கள் பண்ண நினைப்போம், அதுலேயும் துக்கம் தான் வருது. இதுதான் இந்த வாழ்க்கையோட நிலைமை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆன்மீக குருவுடைய அறிவுரை எப்பயுமே தேவைப்படுது. அது எப்படிங்க ஆன்மீக குரு எப்பயுமே அறிவுரை கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஒரு உடனே கேட்கலாம், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்க, 4 ஒழுக்க உதவிகள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஆன்மீக குரு இன்ஸ்ட்ரக்ஷன் குருலாம் இருக்கும் இல்லையா? 4 சாதாரண இருக்கும். என்னங்க பண்ணுறது? 4 ஒழுக்க உதவியை ஃபாலோ பண்ணுங்க, 16 மாலைகள் சேன் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் நமக்கு டெய்லி எவ்வளோ கஷ்டம் வருது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமா கூடாது ஆன்மீக குருட்ட? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. பண்ணலாம். சரி, அப்புறம் வேற யாரு நேரம் இருக்குமா அது டிஸ்கஸ் பண்றதுக்கு? வேற யாரு? ஹரிபிரியா மாதாஜி என்ன பண்ணலாம்? கொஸ்டின் என்னன்னா, இப்போ நிறைய குழப்பங்கள் வருதுல்ல வாழ்க்கையில், வந்துக்கிட்டே தான் இருக்குது குழப்பங்கள். ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், 4 ஒழுக்க உதவி ஃபாலோ பண்ணணும், 16 மாலைகள் சேன் பண்ணணும். இப்போ டெய்லி குழப்பம் வருது, இந்த திடீர்னு இஷ்யூ வந்துக்கிட்டே தான் இருக்குது, இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றே ஆன்மீக குருட்ட கேட்டு இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்? அப்படிதான் பண்ணணும். சரி, அப்புறம் வேற என்ன ஆன்சர் இருக்கு? சந்தோஷ் பிரபு. சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு சொல்யூஷன். சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, அப்புறம் இன்னொரு என்ன சொல்யூஷன்னா பிரபுபாதருடைய புக்கு படிக்கிறது. ஏன்னா இப்போ நாங்களாம் ரெப்ரசென்ட் தான் பண்ணுறோம். ஓகே, அதுவே அந்த ரெப்ரசென்ட் பண்ணாலுமே அவரும் ஒரு இன்ஸ்ட்ரக்டிங் குருவில் வந்துடுறாங்க. ஆனாலும் உண்மையான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது? புக்ஸில் பகவத்கீதை புக்லேயும் ஸ்ரீமத் பாகவத்திலையும் இருக்குது. பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. வாழ்க்கை முழுவதும் அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்காரு. எப்பப்போ குழப்பம் வருதோ அந்த புக்கை எடுத்து என்னென்ன பண்ணோம் படிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிங்க, உங்கள் மனசு அப்படியே க்ளீன் ஆகிடும். அது நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக இந்த புக்கெல்லாம் எல்லா புக்கையும் வாங்கி வச்சிருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது தான் தெரிஞ்சுட்டே இருக்கும், டென்ஷன் ஆகிட்டே இருப்போம். ஒன்று பிரபு சொன்ன மாதிரி சாண்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த புத்தகங்களை எடுத்து படிக்கிறது. அந்த புத்தகத்தில் கொஸ்டின் வரும்ல, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ திடீர்னு வந்துட்டு நான் வேலைக்கு போகிறதா இல்லையா சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்ல முடியும்? அவரும் முடியாது. இது 1 or 2 ஆன்சர், எஸ் ஆர் நோ தான் சொல்ல முடியும் இல்லையா? இதை வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். அவன் என்ன பண்ணணும்? நிறைய புக்ஸ் படிக்கணும். அந்த புக்கு படிக்க பிரபுபாதர் ரிவீல் பண்ணுவார். சில பேருக்கு வேலைக்கு போகிறது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். இதை இவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அவருடைய இதயத்தில் வந்து என்ன இல்லை, அந்த மாதிரி கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இன்ஸ்ட்ரக்டிங் குரு, அதாவது சிக்ஷா இன்ஸ்ட்ரக்டிங் குரு கூட எப்படி கொடுப்பாங்கன்னா என்ன சொல்லலாம், அவங்களோட ஆன்மீகத்துக்கு அது ஒத்து வர மாதிரி தான் பார்த்து கொடுப்பாங்க. கரெக்ட். அது மாதிரி தான். ஆனால் அது சரசே மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட டிசைர்னால அது மேட்ச் ஆகலை. கரெக்ட், அது கரெக்ட். நம்மகிட்டே இந்த கொஸ்டின் கேட்டு வரப்போது நம்ம கொடுத்த ஆன்சர் வந்து இட்ஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அது வந்து ஆமா சொன்னோம். கரெக்ட், நோ சொல்றோம். பட் அந்த ஆனா அது அவங்களுடைய ஆசைகளுக்கு மேட்ச் ஆகல. அப்படிதான் இருக்கு போலியே. நம்மளும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு இல்ல, அது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வேவ்லென்த் வந்து வொர்க் அவுட் ஆகும். சோ அதெல்லாம் ஒரு இஷ்யூ தான். ஓகேவா? வேவ்லென்த் ஒர்க் ஆகல, அதெல்லாம் இஷ்யூ தான். அப்ப என்ன பெஸ்ட் என்னன்னா அப்ரோச் என்னன்னா, என்ன பண்ணணும்? புக்கை எடுத்து படிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிங்க, க்ளீன் ஆகிடும். ஓகே, எல்லாமே க்ளீன் ஆகிடும். வச்சுக்கணும். ஓகே, நிறைய விதம் இருக்குது. ஒன்று சேன் பண்ணுறது, இன்னொன்று வந்து புக்ஸ் படிக்கிறது,
நிறைய சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மாதாஜிஸ்ல குக் பண்ணி அழகாக கொண்டு வராங்க. இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்க, மைண்ட் க்ளீன் ஆகிடும். எதுவுமே பண்ணலைன்னா என்ன ஆகும்? மனசு ஃபுல்லாக குப்பை தான் இருக்கும். இப்போ நிர்மலா மாதாஜி சட்னி பண்ணாங்க, வயசு என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, பிரபு பண்ணார் இல்லையா, சூப்பராக பண்ணாங்க, 2 கப்பல் சூப்பராக பண்ணாங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்து பண்ணாங்கன்னா மனனுடைய குப்பைகள்லாம் போக ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு தெளிவு பரவும். பிரபுபாதர் ப்ராசஸ் போட்டு கொடுத்துட்டாரு, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இது வந்து கோஷ்டி ஆனந்தி, இதை ஒருத்தரை தலைவராக வச்சு அப்படிலாம் இது போக முடியாது. இனிமேல் பிரபுபாதர் என்ன சொன்னார், சிங்கிள் பர்சன் கேனாட் பி அ லீடர். பிரபுபாதர் என்ன பண்ணார், ஜிபிசி கவர்னிங் பாடி கமிஷன், இதில் வந்து ஒரு குழு தான் லீட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணுறாங்க, கோபிநாத்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எல்லாரும் லீடர் தான். ஓகே, இது வந்து ஒருத்தர் மாத்திரம் நடத்துறதுலாம் கிடையாது. பிரபுபாதர் வந்து லீடரு, நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதுபடி ஆன்மீக வாக்கியம் நடத்துகிறோம். ஓகே, அதனால் இது வந்து என்னது, ஜிபிசின்னு சொல்லி ஒரு குழு தான் எப்பயுமே பிரபுபாதர் வச்சார். சிங்கிள் பர்சன் இஸ் நெவர் அ லீடர். அதை புரிஞ்சுக்கணும் தான். இப்போ அது புஷ்மா இதில் பாருங்களேன், இதில் வந்து முக்கியமான ஸ்லோகம்லாம் கொடுத்துருக்காரு. யார் வந்து குரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. கிபா விப்ர கிபா நியாசி சூதர கேரணையா ஜெய கிருஷ்ண தத்தவேதா சே குரு ஹயா. ஒருத்தர் வந்து பெரிய பிராமணராக இருக்கலாம், விப்ரானா கட்டறிந்த ஒரு பண்டிதர், அவர் கூட குருவாக முடியாது. எப்பன்னா அவர் கிருஷ்ணனுடைய பற்றி ஞானம் இல்லைன்னா குருவாக முடியாது. ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ண ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டாரோ அவர் குருவாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருங்க பாருங்க கீழே, சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குரு நாஷ்யா வைஷ்ணவோ ஸ்வபட்சோ குருகோ. இந்த மாதிரி சண்டாளன் யார் சொல்கிறோம்னா, நாயை உண்பறவன் தான் சண்டாளன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் கூட அவர் வந்து வைஷ்ணவராக இருந்தார்னா, வைஷ்ணவன் யார், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே, இது நம்பிக்கையோடு யார் சொல்கிறாங்களோ வைஷ்ணவர். ஓகே, இந்த மாதிரி யார் வாயிலிருந்து வருதோ அவர் முழுவதுமாக தூய்மை ஆகிட்டாரு. இந்த மந்திர தந்திர விசாரதா, நிறைய மந்திரங்கள்லாம் தெரிஞ்சு நிறையா சுத்தமாக இருக்கிறாரு, அந்த மாதிரி பிராமணர் கூட குரு கிடையாது. இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிற வைஷ்ணவர் வந்து குருவாக முடியும்னு சொல்லி ஒரு பத்ம புராணத்தில் சொல்கிறாங்க. யார் குருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே நம்ம இந்த பௌதிக உலகத்தில் முக்கியமான ப்ராப்ளம் என்னது, பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி. ஓகே, இந்த உண்மையான பிரச்சனையை வெளியே வச்சுட்டு மற்ற எல்லாம் சும்மா டெம்பரரி ப்ராப்ளத்தை தான் இந்த பௌதிகத்தில் வந்து டீல் பண்ணுறாங்க. இந்த குரு என்ன பண்ணணும், உண்மையான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் எங்கே இருக்குது, சாண்டிங்லாம் இருக்குது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே, அடுத்த வருஷம் படிக்கலாம். ஹரிபிரியா மாதாஜி 9th. ஹரே கிருஷ்ணா. சஞ்சயவாச ஏவம் யுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தபா நாயோச்யா இதி கோவிந்தம் யுக்த்வா தூஷ்ணிம் பபூவஹ. படிங்க மாதாஜி. Sanjaya said, having spoken that Arjuna, chastiser of enemies, told Krishna, Govinda, I shall not fight, and fell silent. ஸோ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு ஸோ கிருஷ்ணா நான் வந்து இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டார். ஓகே, ஆனால் இங்கே அர்ஜுனா வந்து பரந்தப்பான்னு சொல்கிறாங்க. ஓகே, பரந்தப்பானா அவரால் வெல்ல முடியும், எல்லா எதிரிகளையும் வெல்ல முடியும். சிங்கிள் ஹேண்டராக என்ன பண்ணியிருக்கார், முதல்ல வென்றிருக்கார். நிறைய விட்ட யுத்தம் வரும்போதெல்லாம் கர்ணன் பீஷ்மன் துரோணெல்லாம் வரும்போதெல்லாம் வென்றிருக்கார் அர்ஜுனன். அதனால் அவரால் முடியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி அமைதியாகிட்டார். ஓகே, இனிமேல் தான் பகவத்கீதை ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்லோகம் ஸ்வேதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தமுவாஷ ரிஷிகேஷ
तमुवाच ऋषिकेश प्रहसन्निव भारत प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये सेनयोरुभयोर्मध्ये विषिदन्तम् इदं वशः ऋषितन्दम् इदं वच படிங்க மாதாஜி. பரத குலத்தோன்றலே அச்சமயத்தில் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார். பின்வருமாறு கூறுகிறார். சாந்தி படி இங்கிலீஷ்ல. O descendant of Bharata, at the time of Krishna, smiling in the midst of both the armies, spoke the following words to the grief-stricken Arjuna. ஸோ இப்போ வந்து நண்பர் வந்து டிசபிளாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா, இனி டிசபிளாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணர் இப்போ குருவாயிட்டாரு. இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த ரூலை பண்ணுறாரு. இப்போ ரொம்ப கிரேவாக, குருனா அப்படி கிரேவாக இருப்பாங்க, ஜோக்கிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல் பண்ண என்ன பண்ணுறாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரெடி ஆகிட்டார் குரு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லோகம் ஸ்வீனா மாதாஜி. ஓகே, மாதாஜி கிரியா. ஓகே, ஸ்ரீ பகவான் வாச்சா அசோஷ்யான் அன்வசோஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம் சபாசசே கதாசு நகதாசும்ஷ நானுஷோஷந்தி பண்டிதா. படிங்க. புருஷோத்தமரான முன்னோர்கள் கடவுள் கூறினார், அறிவாளியை போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்கோ மாண்டவர்களுக்கோ வருந்துவதில்லை. தேங்க்யூ மாதாஜி. கிருத்திகா மாதாஜி, நீங்கள் இந்த ஸ்லோகம் படிங்க. அதே 11வது ஸ்லோகம் படிங்க திருப்பி. ஸ்ரீ பகவான் வாச்சா அசோஷ்யான் அன்வசோஷஸ்த்வம் அன்வசோஷஸ்த்வம் சஸ்த்வம். ஆமா, சஸ்னு வரும். அன்வசோஷஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம் சபாசசே கதாசோ நகதாசும்ஷ நானுஷோஷந்தி பண்டிதः. படிங்க. புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், அறிவாளியை போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டிய நீ கவலைப்படுகிறாய். கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. ஓகே, ஹரணி அந்த 2வது லைன் படி. The Lord said, you are talking like a learned man. கொஞ்சம் கத்தி படிங்க. The Lord said, you are talking like a learned man. But you do not know that one who is learned. One who knows what is body and what is soul, does not happen for any stage of the body, neither in the living nor in the dead condition. பாத்தீங்களா, லேர்னர்னா என்னது? நீ வந்து இவ்வளோ நாள் அறிவாளி மாதிரி பேசின, இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரெடிஷன் அணிஞ்சிரும், வர்ணசங்கரா பாப்புலேஷன்லாம் வர்ணசங்கரா மாறிடுவாங்க, அப்புறம் எல்டர்ஸ்லாம் இல்லாமல் போயிடுவாங்க, என்ன பண்ணுறதே தெரியாமல் போயிடும், உமன்லாம் வந்து அவங்களுடைய சேஸ்டிட்டி போயிடும், பத்தினி பண்ண இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நீ சொன்ன. உண்மையிலேயே அறிவாளிகள் எப்படி பேசுவாங்க? அறிவாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? அறிவாளிகளுக்கு வந்து தெரியும் உடல்னா என்ன, ஆன்மானா என்ன. அவங்க வந்து இந்த உடலுடைய ஸ்டேஜை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தீரானா என்னது? தீரானா சோபர் பர்சன்னா யாருன்னா, யார் ஒருத்தர் இந்த உடலில் உள்ள மாற்றங்களுக்கு யார் கவலைப்படாமல் இருக்காங்களோ அவ தான் தீரா. ஓகே, தீரா என்ன பண்ண மாட்டாங்க? குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, அப்புறம் வந்து பெரியவனானாங்க, பை ப்ராடக்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்தது, அப்புறம் வயசானாங்க, இறந்துட்டான். இது வந்து இதை வந்து பார்க்குறாரு இல்லையா?
இறப்பு பிறப்பாக்குறார் இல்லையா, அவரை யார் வந்து மனசில் சங்கடம் இல்லாமல் இருக்கோ அவர் தான் தீரா. இது பகவத்கீதையை ஃபுல்லாக அர்ஜுனர் கேட்டாரா? சந்தோஷ் பிரபு, பகவத்கீதை ஃபுல்லாக அர்ஜுனர் கேட்டாரா? கரெக்டா? ஆனால் அந்த அபிமன்யு வதம் நடந்தது இல்லையா, அபிமன்யு இறந்தவொடனே அர்ஜுனா அழுதாரா இல்லையா? அப்போ தீராவா இல்லையா அர்ஜுனன்? அவங்களுக்கு புரிஞ்சல, தீரானா என்ன புரிஞ்சது இல்லையா? இந்த மாதிரி இறப்பு பிறப்பை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அதுதான் சொல்கிறார். லேர்னா என்னது? தே நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாடி அண்ட் சோல். உடல்லாம் என்ன ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சவர் வந்து இதெல்லாம் கவலைப்பட மாட்டார். நீ வந்து லேர்னே கிடையாதுன்னு சொல்லி அர்ஜுனை திட்டார் கிருஷ்ணர். ஓகே, இப்போ அர்ஜுனா ஃபுல் பகவத்கீதைன்னு கேட்டார், கரிசிய வசனத்தவான்னு சொல்லிட்டார். இப்போ வந்து அபிமன்யு வந்து கொல்லப்பட்டார். இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு? பயங்கரமாக அழுறார். அவர் ஆன்மா உடல் இல்லை எல்லாம் தெரியும்ல அர்ஜுனனுக்கு. இப்போ அர்ஜுனா தீராவா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். கொஸ்டின் புரிஞ்சதில்ல? யோசிக்க. ஓகே, யாருக்கு ஆன்சர் தெரியும்? நீங்கள் யோசிங்க. ஹரிப்பிரியா மாதாஜி சொல்லுங்கள். கிருத்திகா மாதாஜி. வீரதா சார். ஆனா வீரதா பிரபுஜி, ஆனா என்னன்னா நம்ம இனிமே அந்த ஆத்மாவை பார்க்க மாட்டோம்னு நினைக்கும் போது கண்டிப்பா அழுவோம். அந்த எமோஷன் அப்படி நினைக்கிறேன். அந்த எமோஷன் அது அவருக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வரும். ஏன்னா அவரோட சன்னுங்கிறதுனால கண்டிப்பா வரும். அவர்கிட்ட இருந்து வந்த ஆத்மா. சரி, அப்புறம் வேற என்ன ஆன்சர்? சிஸ்டர் பிரபு, நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். பிரபு அவர் வந்து அவர் பேரு அவர் குரு பார்த்திருக்கிறாரு. பீஷ்மர் வந்து தாத்தா மாதிரியா இருந்திருக்கிறாரு அவருக்கு. அந்த பாசத்துக்கு வெளியே வர முடியல அவரால. ரெண்டாவது மற்ற பிரஜைகள் எல்லாம் வந்து வீணா ஆயிடுவாங்க எல்லாருமே. அவங்க குடும்பம் போயிடும் பயத்துல தான் அவர் குழம்பிட்டு இருக்கும் கம்ப்ளீட்டா. குழப்பத்துலதான் அவர் வந்து தன் மகன் இறந்தது கூட அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக முடியாது. இல்ல கிடையாது, இது ஆன்சர் இல்லை. ஓகே, நான் சொல்றேன். ஓகே, என்னன்னா அர்ஜுனா வந்து ஹைலி குவாலிஃபைட் பர்சன். ஓகே உங்க ஒரு பாயிண்ட்ல நீங்க கரெக்டு, ஹைலி குவாலிஃபைடு. இது வந்து எப்படின்னா, இந்த நீங்க சொன்னீங்கல்ல தாத்தா மேல பாசம் குருலாம் இருக்காருன்னு சொல்லி, இது இருந்தது. அது என்னன்னா கிருஷ்ணர் வந்து அந்த மாயை வச்சு அவர் பண்றாரு. இப்ப நம்ம மாதிரி கிடையாது. நம்ம வந்து இப்போ தாத்தா மேல பாசமா இருக்கிறது, பேர மேல இது இந்த மாதிரி கிடையாது. பீஷ்மர் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிஃபைடு டிவோட்டி. ஓகே, பீஷ்மர் வந்து மகாஜனா. அந்த மாதிரி ஒரு டிவோட்டி மேலே அட்டாச்சாக இருக்கிறது நல்லது. பீஷ்மர் பிரபுபாத மாதிரி, பிரபுபாதம் இருக்கார் இல்லையா, பிரபுபாத் அவர் மாதிரி பீஷ்மர் பிரபுபாத மேலே எவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்களும் பக்தராக மாறிடுவீங்க. பீஷ்மர் அந்த மாதிரி. அதனால பீஷ்மர் அட்டாச்மெண்ட் கரெக்டு. துரோணாச்சாரியார் பர்ஃபெக்ட் குரு, அந்த அட்டாச்மெண்ட் கரெக்டு. இப்போ நம்ம மாதிரி அட்டாச்மெண்ட் அர்ஜுனன் கிடையாது. ஓகே, ரெண்டாவது அவர் அந்த குழப்பத்தில் காரணமே கிருஷ்ணன் தான். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்டு அர்ஜுனன் மூலமா பகவத்கீதை கிடைக்கணும். அப்ப அர்ஜுனன் என்ன ஆகணும்? முட்டாளானாதான் பகவத்கீதை கிடைக்கும். அதுக்காக அர்ஜுனனை முட்டாள் பண்றாரு கிருஷ்ணன். ஓகேவா? ஆனா அர்ஜுனன் உண்மையிலேயே குழப்பத்திலே கிடையாது. ஆனா அவர் பேர் என்னன்னா குடாகேசா. குடாகேசனா தூங்க மாட்டார், அவருக்கு அறியாமையே கிடையாது. அர்ஜுனா நெவர் ஸ்லீப்ஸ். ஓகே, தூங்கினாதான் அறியாமை வரும், தூங்கவே மாட்டார். ஓகே, அந்த மாதிரி அவர் வந்து மிக உன்னதமான ஒரு பக்தர். நம்ம கொஞ்சம் ஹரிகேச சான் பண்ணுறோம்ல, நமக்கே வந்து எவ்வளோ தெளிவான ஞானம் வருது. மூஞ்சிலாம் பிரகாசமாக இருக்கு, எல்லாத்தையும் உதவி திருட்டு போகிறோம்ல, போடா அப்படி போகிறோம் இல்லையா. நம்ம கொஞ்சம் சான் பண்ணுறோம். ஆனால் அர்ஜுனா 24 hours சான் பண்ணிட்டே இருப்பார். அதனால அவர் எப்படிப்பட்ட ஆளாம்? ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் டிவோட்டி. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவர் தாத்தா குருலாம் சொல்கிறார். ஏன்னா அது கிருஷ்ணரா அந்த கொடுத்த ஒரு மயக்கம். ஓகே, அதே மாதிரி தான் அர்ஜுனுடைய பேரனுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்குறாரு. எதுக்குன்னா பாகவதம் வரணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பரீட்சித் மகாராஜா கொடுக்குறாரு இல்லையா, பரீட்சித் மகாராஜாவுக்கு தான் பாகவதம் பேசப்பட்டது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி பாகவதம் வந்து இவர் மூலமாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு, அர்ஜுனுடைய பேர மூலமாக வரணும்னு சொல்லி. ஓகே, அதனால இப்போ அர்ஜுனர் வந்து அபிமன்யு இறக்கும் போது வருத்தப்பட்டார் இல்லையா, அது மாதாஜி சொன்ன மாதிரி, கிருத்திகா மாதாஜி சொன்ன மாதிரி அந்த எமோஷன். ஓகே, அந்த எமோஷன் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதை வச்சு நம்ம தீராவா இல்லையான்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த எமோஷன் அழுறாரு இல்லையா, அது இல்லைன்னா எப்படிங்க பக்தனாக இருக்க முடியும்? அந்த இதயம் வந்து அப்போ கூட அழலைன்னா, ஒரு பிரபுபாத ஒரு டிவோட்டி வராரு, பிரபுபாதர் நான் வந்து சன்னியாசம் எடுக்க ரெடி ஆகிட்டேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி பிரபுபாத் கேட்குறாரு. என் ஒய்ஃப் இறந்தப்போ கூட நான் அழவே இல்லை அப்படின்ட்டு, ஒரு சொட்டு தண்ணி கூட என் காலிலேருந்து வரல அப்படின்றார்.
அப்போ நீ மனுஷனே கிடையாது. உனக்கு கண்ணு வரணும், உன் மனசு வந்து சாஃப்டாக இருந்தால் தான் பக்தனாக முடியும். ஓகே, அர்ஜுனா அந்த எமோஷனல் அழுகிறது கரெக்டு தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அந்த எமோஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருங்கிறதா பார்க்கணும். எனக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க, இனிமேல் கிருஷ்ணன் ஒருத்தர் கிடையாது, அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எனக்கு இப்படி கொடுத்துருப்பாரா? கிருஷ்ணனுக்கு எவ்வளோ கல்லஞ்சம் பாருங்கள். இப்படிலாம் அர்ஜுனா டைலாக் அடிக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணார், கிருஷ்ணன் என்ன சொன்ன, அடுத்த நாள் யுத்தம் போகிறார். ஓகே, கிருஷ்ணனுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி போகிறார். இதுதான் பக்தனுக்கும் அபக்தனுக்கும் ஒரு வித்தியாசம். ஓகே, அந்த எமோஷன் ஆன பிறகும், அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸில் வந்த பிறகும், சரி கிருஷ்ணர் நமக்கு இது பண்ணிட்டாரு, இருந்தாலும் கிருஷ்ணர் தான் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பக்தன். அவர் தான் தீரா. புரியுதா? எமோஷனே இல்லாமல் இருக்கிறது அரக்கன். எவ்வளோ நடந்தாலும் சரி நான் அழவே மாட்டேன், நீ உனையாச்சு, நான் வந்து சோல், நீ வந்து சோல், அவ்வளோதான் இப்படின்னு சொல்லுது அரக்கன். ஓகே, இது வந்து இது கிடையாது, பக்தன் கிடையாது. பக்தன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். ஓகே, அவர் எஸ் ஐ வில் கிரை, ஹீ கிரைடு. ஆனால் திருப்பி நான் என்ன பண்ணுறேன், கிருஷ்ணா தான் என்னுடைய தலைவர், அவருக்கு தான் நான் ஒர்க் பண்ணேன், அர்ஜுனா ஒர்க் பண்ணேன், கடைசியில் யுத்தம் பண்ணுறாரு இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறவர் தான் தீரா. இதை புரிஞ்சுக்கணும். ஓகே பிரபு, சத்யானா பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ பிரபு. நான் கிளாஸை முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. வந்து 11 ஸ்லோவாக பார்க்கணும் இல்லையா? ஸோ இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ சொல்றீங்க இல்லையா, அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சுக்கூடாது, தாமரை தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு நான் சன்னியாசி ஆகிறேன், என் மனைவி இருந்தா கூட நான் அழகான்னு சொல்லிட்டு பிரபு அதுக்கு போனாலும் சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி தான் அரட்ட பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். என்னன்னா சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? அப்போ எப்படி பிரபு அது தாமரை தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மான்றாங்க, அப்புறம் நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்றோம். இல்ல, அது என்ன நான் சொல்றேன், அதாவது எப்படி நான் அட்டாச்மெண்ட் இருக்கும், எப்படின்னா அட்டாச்மெண்ட் கிருஷ்ணரை மையமா வச்சிருக்கும். ஓகே, இப்போ இவர் மனைவினா மனைவி சேன் பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த மனைவி மேல, அதனாலதான் சொல்றாங்க எல்லாரும் கிருஷ்ண ஐக்கியத்துக்கு கொண்டு வந்தோம். கிருஷ்ணாவுடைய பக்தன் ஆக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப கிருஷ்ணரை மையமா வச்சு அட்டாச்மெண்ட் இருந்தால் அது ஓகே தான். ஓகே, மனைவி சேன் பண்றாங்க, அவங்க ஒரு பக்தர், நான் ஒரு பக்தர். பக்தரும் டைவர்ஸ் பண்ண சொல்ல, இல்லைன்னா விட்டுட்டு போக சொல்ல. ஓகே, பக்தர்கள் கடைசி வரையுமே ஒன்றா இருக்கலாம், அதுதான் வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு கணவனும் மனைவியும் பக்தராக இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வரப்பிரசாதன்றார். அவர் 2 பேரும் சேர்ந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியுன்றார். ஓகே, அதனால ஒரு மனைவி கணவர் வந்து இது இருக்கும்போது அவர் வந்து பக்தராக ரொம்ப நல்லது. விட்டுட்டு போகணும்னு சொல்றது மாயவரம். ஓகே, அது வந்து ஃபால்ஸ் ரெனன்சியேஷன். ட்ரூ ரெனன்சியேஷன் இஸ் வாட் இஸ் ட்ரூ ரெனன்சியேஷன்? கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துறதுனா ட்ரூ ரெனன்சியேஷன், உண்மையான துறவரம். புரியுதா அவங்களுக்கு? அதனால குழந்தைங்க வந்து நல்லா பக்தி பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே அட்டாச்மெண்ட் கரெக்டு தான், ஏன்னா அவங்க பக்தர். புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னா there is a correct family only, nothing wrong in attachment. What is பல்கு வைராக்கியம், வாட் இஸ் யுக்த வைராக்கியம்? யுக்த வைராக்கியம் என்னது? அனாசக்தி விஷயான் அனாசக்தி நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சது. யுக்த வைராக்கியம் என்னன்னா கிருஷ்ணரை சம்பந்தமா வச்சு இருக்கிற எல்லா காரியங்களும் யுக்த வைராக்கியம். ஓகே, பிரதிகூல்யச சங்கல்பியா பல்கு வைராக்கியம் கத்தது. கரெக்டா? கிருஷ்ணர் வேணான்னு சொல்லி புறக்கணிச்சிட்டு அது சும்மா ரெனோட்ஸ் பண்ணுறது வந்து பிரதிகூல்யம். நான் ஆன்மா, நீ ஆன்மா, ரெண்டும் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கிற தாமரை இலையில் இருக்கிற தண்ணி மாதிரி நம்ம இருக்கணுங்க. இது வந்து என்னது? மாயாவத பேச்சு. கிருஷ்ணா கான்சியஸில் எல்லாரையும் கொண்டுடணும். மகன், மருமகள், பேரன், பேத்தி, மனைவி எல்லாரும் கிருஷ்ணா உணர்வு வந்துட்டாங்கன்னா அது கரெக்டான உறவு. இப்படி தான் ஆன்மீக வாழ்க்கையிலே இருக்கும். ஆன்மீக உலகத்துலேயும் எல்லாம் இருக்கும், ஃபேமிலிலாம் இருக்கும். அங்கேயும் கிருஷ்ணர் இருப்பார், அங்கே கிருஷ்ணரை மையமாக வச்சே இருக்கும். ஓகே, நம்ம இங்கே என்ன பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வாழ்க்கை இருக்கும். ஆனால் அங்கே உள்ள வாழ்க்கை கிருஷ்ண மையமாக வச்சுருக்கோம், இங்கே உள்ள வாழ்க்கை நம்மளை மையமாக வச்சுருக்கு. ஸோ என்ன ரெனவுன்ஸ் பண்ணுறோன்னா அந்த அனுபவிக்கின்ற சுபாவத்தை ரெனவுன்ஸ் பண்ணுறோம். எனக்கு இல்லை, கிருஷ்ணன். இது மாத்திரம்தான் ரெனவுன்சியேஷன். ஓகே, தாமரையில் தண்ணிங்கிறது இது மாத்திரம்தான், மற்ற எதுவுமே கிடையாது. நம்ம என்ன கொண்டோம், என்னத்தை சம்பாதிச்சோம்? ஒன்றுமே கிடையாது. எம்டியாக வந்தோம், எம்டியாக போக போகிறோம். ஓகே, அப்போ இருக்கிற எல்லாமே கிருஷ்ணருக்கு டெடிகேட் பண்ணோன்னா அதுதான் கரெக்டான ரெனவுன்சியேஷன். புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஹரே கிருஷ்ணா.
ஓகே நம்ம பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஹாசினி உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? அட்டாச்மெண்ட் வந்து இருக்கு. ஆனா அந்த பியூர் டிவோட்டிஸ் வந்து சாஃப்ட் ஹார்ட்டட். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டட் கிடையாது. ஹார்ட் கிடையாது. பிரபுபாத் கடைசி வரையும் மனைவி விட மாட்டார். கடைசி வரையும் பிரீச் பண்ணுவார். கடைசியில கூட கேட்பார். கடைசி வரையும் அவங்க ஒத்துழைக்கவே இல்லை. கடைசியில் பாகவத்தை வந்து டீக்கு போட்டுருவாங்க. வந்து வீட்டில் வந்து தேடுவார், எங்கே பாகவதம் இருக்குன்னு தேடுவார். டீ குடிக்கிறதுக்காக நான் பாகவத்தை பண்ண அவங்க கஷ்டப்பட்டு எழுதின பாகவத்தை காணும். அப்போ அவர் கேட்பார், கோவத்தில் கேட்பார், டீயா நானான்னு சொல்லி கேட்பார். மனைவி என்ன சொல்லுவாங்க, டீ குடிச்சிக்கிட்டே எனக்கு டீ தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரபா நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுவார். தடுக்க மாட்டாங்க யாரும். இப்படி தான் அவர் வீட்டை விட்டு வெளியே கடைசி வரையும் அவங்க ஒத்துழைக்கவே இல்லை. ஒரு மாலை கூட சேஞ்ச் பண்ணல. ஆனால் பிரபுபாதர் போன பிறகு என்ன பண்ணுவாங்க, 4 மாலைகள் பண்ணுவாங்க. இது கிருஷ்ணனோட அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நம்ம உடனே அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. எப்படி அர்ஜுனன் மாயில் இருந்தாரோ அதே மாதிரி பிரபுபாதருடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நடக்கும். ஓகே, இதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுபாதருக்கு அகேன்ஸ்டாகவே போக மாட்டாங்க அந்த மாதாஜி. அந்த பசங்க கூட ஒருத்தவங்க ஏதோ அகேன்ஸ்டாக போவாங்க. அப்போ கூட அந்த மாதாஜி நான் சைன் பண்ண முடியாதுன்னுவாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் நம்ம அவங்க மாதாஜியை குத்தம் சொல்ல முடியாது. கிருஷ்ணனுடைய பிளான் அது. ஓகே, பாயிண்ட்ஸ் எது இருக்கா ஆன்லைனில் பாயிண்ட் சத்யநாராயண சொல்லுங்கள். அதாவது கிருஷ்ணருடைய இது வந்து செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, அப்புறம் வந்து தியாகம், இதெல்லாம் வந்து உடையவர் தான் பகவான். நிறைஞ்சிருப்பார். ஆமாம், நிறைஞ்சிருப்பாங்க. அன்லிமிட்டடாக இருக்கும். ஓகே, அதனால அவர் பகவான் சொல்லலாம். ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. நிர்மலா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வுக்கு முன்னாடி வரும்போது எவ்வளவு தப்புங்க பண்ணியிருக்கோம். வந்தது பின்னாடி அது இடத்துல நம்ம வெளியில வந்திருக்கோம். அதை நம்ம ரியலைசேஷன் பண்ணி பகவான் கிருஷ்ணரையும் பிரபுபாதையும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலிருந்து நீங்க கொண்டாரு கிருஷ்ணரு அப்படி சொல்லி நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். கரெக்டா பாயிண்ட் மாதாஜி. ஆமா, ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷ் பிரபு ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. நம்மளோட ஹார்ட் வந்து மென்மையாகணும்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரமும் பகவத்கீதாவும் படிக்கணும். ஆன்மீக நூல் படிக்கிறோமோ அது மென்மையாக. ஆமா, கரெக்டாக தத்துவம் பேசக்கூடாது. சரிட்டா, நானும் ஆன்மா, எல்லாரும் ஆன்மா தான், எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படி கிடையாது. ஓகே, ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். தேங்க்யூ பிரபு. ஹரிபிரியா மாதாஜி ஓகே, ரெடியா இல்லை? பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. இப்ப இப்படிப்பட்ட பிராமணரா இருந்தாலும் இல்ல வேதங்களை படிச்சிருந்தாலும் அவரை காட்டிலும் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பிலாசபியை புரிஞ்சுக்கிட்டவங்கள பொனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. உன் பாயிண்ட் கட்டி சொல்லணும். கரெக்ட். வித்வுட் ஹையரிங் அர்ஜுனா ஹையர்டு கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸ்வேதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வாழ்க்கையில குழப்பம்னு ஏதாவது ஒரு இதுல எப்படியும் இருக்கதான் இருக்கும். ஸோ அந்த டயத்துல வந்து ஒன் ஆஃப் த இது வந்து சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரபுபாதா புக்ஸ் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி படிச்சோம்னா அதுக்கு உண்டான நமக்கு அது ஒரு தெளிவு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்மீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஆரியர் இருக்கிறவங்க வந்துட்டு ஆன்மீக தன்மையினர் இருக்கிறவங்க தான் ஆரியர். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க, கேட்கல, சொல்லுங்க. ஆரியர்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட் கரெக்ட். ஆன்மீக தன்மை உள்ளவங்க தான் ஆரியர்கள். கரெக்ட். இது நம்ம தானே திராவிடர்கள் ஆரியர்கள் சண்டை போடுறது கிடையாது. ஆரிய சமாஜின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஏற்படுத்தி கடவுளே இல்லைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, ஆரிய சமாஜன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தவறான கொள்கைகள். ஓகே, ஆரியர்கள்லாம் யார்? கடவுள்லாம் இல்லை, ரொம்ப டாப்பில் இருக்கிறது தான் ஆரியர்கள். தேங்க்யூ மாதாஜி. ஓகே, கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. அர்ஜுனன் பல குழப்பங்களை நிறைய சொல்லும் போது கிருஷ்ணர் கேட்டுட்டே இருந்தாரு. அவரு நிறைய இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. பெண்கள் இதாயிடுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாரு, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அதை போரே வேண்டாம். அப்பெல்லாம் கிருஷ்ணர் அதை கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா எப்போ அவரை நான் இப்ப ரொம்ப என்னோட நிலையில இருந்து ரொம்ப இதாயிட்டேன், இப்போ நீங்க எனக்கு குரு, என்ன கைட் பண்ணுங்கன்னு எப்ப சொல்றாரோ அப்ப அவரு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது குருஜி. நீங்க அந்த
எல்லா பகவத்கீதை எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் அவர் எமோஷனா இருந்தாரு அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப நமக்கு அந்த எமோஷன் வரதா செய்யும். ஆனா அப்ப நம்ம என்ன செய்யும்? அப்போ நம்ம அதை கிருஷ்ண பக்தியா மாத்தி அந்த கிருஷ்ணனை நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றது ரொம்ப நல்லா. அந்த கிருஷ்ண சாட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அந்த கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, இது வந்து கொண்டு வரும். கரெக்டா? ஏன்னா அந்த கிருஷ்ணரை மையமா வைக்கலன்னா அது வந்து துறவரமே கிடையாது. ஓகே, உண்மையான துறவரம் கிருஷ்ணர் மையமா வைக்கிறது தான் உண்மையான துறவரம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்க பாயிண்ட் அது மாதாஜி சொன்னது. எமோஷன் இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, எமோஷன்ஸ் வில் பி தேர். ஓகே, அதனால் ஒருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியலாக எமோஷன் மறைக்கிறது வந்து பக்தி கிடையாது. லெட் இட் பி, இஃப் யூ வாண்ட் டு க்ரை யூ கேன் க்ரை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? பகவானை திட்டுறோமா, பகவானை அப்ரிஷியேட் பண்ணுறோமா? நாரதமுனியோடைய அம்மா இறந்துடுறாங்க அன்டைமில். நாரதமுனி வந்து கிரைடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பகவானை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாரு. அப்புறம் ஃபுல்லாக அவருக்கு பகவானுக்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைம் முடிஞ்சு போச்சு, நமக்கு முடிச்சுக்கலாம். இப்போ ஆன்லைனில் இருக்க வைஷ்ணவம், இங்கே இருக்க வைஷ்ணவத்தும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தேப்யேவ ச பதிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே